ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடம்மா. டுடே நான் பார்க்க போகிற ஜிக்கு கூட ஒன் ஷாட் தான். இதோட நேம் வந்துட்டு மை பிரதர் இன் லா கால் மீ சப்பி. ஓகேவா? இதில் நம்ம ஜிமின் வந்து கொஞ்சம் சின்ன வயசில் ஜப்பியாக இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் ஜேகேக்கு போன வருஷம் போட்ட ஒரு ஒன் ஷாட். ஓகேவா? ஜேகேவுடைய பர்த்டேக்காக போட்ட ஒரு ஒன் ஷாட் தான். அது வந்து நான் ரீஅப்லோட் பண்ணுறேன். இதுக்காக டெலிட்டட் ஆகிடுச்சு. ஓகேவா? அது அப்படியே கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஸ்டோரி மறந்து போச்சு. நான் அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சு அப்படியே கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா கேளுங்க, இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அவங்க வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. அம்மா, அக்காவுக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜா சொல்கிறாங்க. ஆமாட்ட தங்கம், 1 வீக்கில் அக்காவுக்கு மேரேஜ் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அச்சோ ஜாலி, அப்புறம் நிறைய லீவ் எடுத்து பண்ணணும். நீ 12th படிக்கிற, ஓகேவா? அப்படிலாம் லீவ் எடுக்க முடியாது, புரியுதா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அங்கே பாருட்ட தங்கம், நல்லா படிக்கணும்ல, 12th நம்ம லீவ் எடுக்கக்கூடாதா? ஒன்றும் இல்லை, ஒரு 4 days வந்துட்டு மட்டும் லீவ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. 4 days தான்? ஆமாம், 4 days மட்டும் லீவ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு ஜாலியாக சொல்கிறாங்க. சரி சரி, ஆமாம் ஆமாம். எப்போ வராங்க டே மாமா, நம்சின் மாமாலாம் எப்போ வராங்க சொல்கிறாங்க. அவங்களும் நைட்டு வந்துருவாங்க சொல்கிறாங்க. நைட்டுக்கா? இன்றைக்கி நைட்? ஆமாம் இன்றைக்கி நைட் வர போகிறாங்க. நீ சமத்தா ஸ்கூல் போய்ட்டு வரையாம்மா. அப்புறம் எப்படி சொல்லிட்டேன் பார்த்துக்க, ஸ்கூல் போகிற வழியில் எதையாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்புறம் வெளில பானிபூரி சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ சொல்லிட்டு நம்ம ஜிம்மிட்ட அம்மா தான்டா. ஜிம்மில் திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மிட அம்மா. ஓகேவா? இப்போ ஒரு பசங்க வராங்க. ஏமா குழந்தைய திட்டுறா சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தாங்க எல்லாத்துக்கும் ரீசன், நீங்கள் தாங்க செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்கிறீங்க பையனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மிட அம்மா அப்பா திட்டுறாங்க. அங்கே பாருங்க, நான் அவனும் செல்லம் கொடுத்து கெடுக்கல. அங்கே பார்த்தவங்க உனக்கு எதனா வேணும் அம்மா கிட்ட கேள்வி. ஓகேவா? அம்மா செஞ்சு தருவாங்க, இல்லை கிராண்ட்மா செஞ்சு தருவாங்க. நீ வெளில எதுவும் சாப்பிட்றாது. ஓகேவா? உனக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும்ல சொல்லிட்டு நம்ம ஜிம்மிட அப்பா சொல்கிறாங்க. அப்போ நான் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, சாப்பிடக்கூடாது சரியா? சொல்கிறாங்க. போலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிடா ஸ்கூல் ட்ரெஸ் எப்படி போட்டு போனாக்கா 12th தான், ஆனால் ஹாஃப் பேண்ட்டு, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அழகாக இருப்பார், குட்டியாக அழகாக இருப்பார். ஜிம்மிடா வந்துட்டு அம்மா போயிட்டு ஒரு வா சொல்கிறாங்க. ஜிம்மிட அம்மா வந்துட்டு ஜிம்மில் 6 லெவல் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. செல்லம் போயிட்டு வர சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. ஜிம்மிட்டாங்க வெளில எதுவும் சாப்பிட்றது என்ன சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் அடிக்கடி வெளில சாப்பிட்றோன்ட்டு வயிறு வலிக்க சொல்லிட்டு எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அதனால தான் இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு நண்பா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், போயிட்டு வருவா சொல்கிறாங்க. போயிட்டு வந்தாங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவும் போகிறாங்க பைக்கில். ஜிம்மில் அப்பா கூட ஜிம்மிலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வர போகிறாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி வீடு வந்து டெக்கரேட் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய வீடு. ஏன்னா ஜிம்மில் அக்கா வந்து ஒயன் ஓகே, அவருக்கு மேரேஜ் ஆக போகுது. அதனால தான் அவங்களோட யாருக்குனாக்கா நம்ம அவங்களோட அத்தை பாசம் என்ன ஜிமின் இருக்காங்களே, அவங்களுடைய அத்தை பாசம் போட்டால் மேரேஜ் ஆக போகுது. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு இருக்காங்களே, ஜங்குக்கு தான் ஒயனுடைய பேர். அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆகும். சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களாம் ஃபாரின் போயிருப்பாங்க ஸ்டடீஸ்க்காகவும் பிஸ்னஸ்க்காகவும். இப்போ தான் ரிட்டர்ன் வர போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா டே மாமா வர போகிறாங்கல்ல சொல்கிறாங்க. ஆமாம் டே மாமா வர போகிறாங்க, நம்ஜின் மாமா வர போகிறாங்க, ஜங்குக்கு மாமா வர போகிறாங்க சொல்கிறாங்க. அப்பா அவனே மாமாலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம், அவன் வந்து சின்ன வயசுல ஜப்பின்னு சொல்லுவான்னா அவனுக்கு என்ன பிடிக்காத சொல்கிறாங்க. அது சின்ன வயசுலப்பா, எனக்கு தெரியும்ப்பா, அவன் எப்போவும் என்ன வந்து திட்டுவான், எப்போ தானே என்கிட்ட வந்து சண்டை போடுவான், அவனே எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. சரி சரி, இருந்தாலும் உங்களோட அக்காவை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கல்ல, கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசணும்னா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. ஃபைன், ஜிம்மில் அப்பா ஸ்கூல் கொண்டு விட்டுறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜான் சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. ஜிம்மி தான். அப்பா பாய் சொல்கிறாங்க. பாய் பா சார் ஜிம் அப்பா போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜானும் ஜிம்மி தான் வராங்க. இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு பானிபூரி சாப்பிடுவோமா, சமோசா சாப்பிடுமா சொல்கிறாங்க. வேணாண்டா அம்மா சொன்னாங்க, வெளில சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட்டா வயிறு வலிக்குமா அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜான் தாண்டி அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரிவா சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு ஜானும் போயிடுறாங்க. இப்போ அப்படி வீட்டு சைடு பார்த்தாக்கா நம்ம ஒயன்டா ரொம்ப ஷை ஆகிட்டு அழகாக உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஒயனோட அம்மா பார்க்குறாங்க. ஒயன்மா உனக்கு இந்த ஜுவல்ஸ்லாம் பிடிச்சிருக்காடா, இல்லை வேறு எதனா வாங்கவா அப்படி கேட்குறாங்க. அம்மா எதுக்குமா, ஏற்கனவே நிறைய இருக்குது, இதுவே போதுமா சொல்கிறாங்க. இல்லை டிசைன்லாம் ஓகேவா சொல்கிறாங்க. எல்லாமே நியூ டிசைன் தானம்மா, போதும் இதுவே போதும் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் உங்களுக்கு ஹாப்பி தானே சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் ஹாப்பியாக அம்மா சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிடா, உனக்கும் ஜங்குக்காகவும் மேரேஜ் முடிச்சிட்டோம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட நம்ம ஜிம்மில் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இன்னும் சைடு பார்த்தா ஒரு ஃப்ளைட்டை தானே காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. எப்படினாக்கா ஹெட்செட் மாட்டிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் கொரியா வர போகிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நீ பிறந்தது அங்கே தான் நான் ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா, நான் பிறந்த யூஎஸ்ஏ தான், ஆனால் என் அப்பா அம்மா கொரியா தான் நேட்டிவ், ஆனால் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்ததுனால நான் என்ன கொரியா வந்ததே இல்லை, யூஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வர போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம மேரேஜுக்கு வந்துட்டு அங்கிள் ஆண்டிலாம் வரல சொல்கிறாங்க. அதுவா அப்போ வர முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஏன்னா நம்ம மேரேஜ் பண்ண கோவிட் இல்லையா. ஆமாம், அதனால் பார்த்துட்டு வர முடியாத சுச்சுவேஷன், அதனால தான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க. அதுவா அவங்க வந்துட்டு எங்களோட தாய் மாமா சொல்கிறாங்க. தாய் மாமா, ஆமாம் என்னோட தாய் மாமா தான் சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்பினாக்கா நம்ம டே அண்ட் ஜங்கு இருக்காங்கடா, அவங்களுடைய அண்ணா. நம்ம டே ஜங்குக்கு நம்ம நம்பிஜன் 3 பேர் தான் பிரதர்ஸ். ஓகேவா? நம்ம ஜங்குக்கு தான், நம்ம நம்பிஜன் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஜங்குக்கு, தேர்ட் வந்து நம்ம டே.
நம்ம ஜங்காவுக்கும் நம்ம ஒயனுக்கும் மேரேஜ் பண்ணுறா சின்ன வயசில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு சின்ன சின்ன வயசில் பார்த்தது ஒயனே நம்ம டே ஜிம்னையும் 2 பேரும் ரொம்ப அழகாக இருப்பாங்களா, பார்க்குறதுக்கு ஜப்பியாக அழகாக இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போலாம் இப்போ எப்படி இருக்காங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போ மட்டும் எப்படி இருப்பாங்க, அதே பார்க்குறவங்களாம் உருண்டையாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. யாரும் பார்த்தா நம்ம ஜமுக்கா தான். இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஏன் ஜமுக்கா அப்படி சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. இவனுக்கு அவனுக்கும் ஆகாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது என்னமோ இவனுக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது. இவன் திட்டிகிட்டே இருப்பான். இவன் வந்து அவன் ஜப்பின்னு கூப்பிடுவான், அவன் வந்து அழுவான். இப்படி தான் போயிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஒயன் கூட ஜப்பியாக தான் இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. 2 பேரும் பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. நான் குண்டாத்த கூட அழகாக தானே இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குற 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. எங்கள் டேக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நான்லாம் நல்லா தூக்கி கொஞ்சம் அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இவன் மட்டும் தான் கொஞ்சம் சிறு இருப்பான் அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டே இருப்பான். அவனை பிடிக்கிற கிள்ளி வைக்கிறதும் தள்ளி விடுறது இப்படி பண்ணுவான் சொல்லிட்டு நம்ம நம்ஜன் வந்துட்டு ஜங்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஜின்னுக்கிட்ட. ஜின்னு பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது டேக்கு ஒயன்ற பேருக்கு ஒயனை பற்றி சொல்லும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் வச்சு, ஏன்னா டேக்கு ஒயனை ரொம்ப பிடிக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஜங்கு மேட்ச் பண்ணிக்க போகிறா சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாரு. சின்ன வயசில் பார்த்தது ஃபோனில் கூட நாங்கள் பேசிக்கிறது கிடையாது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஃபோனில் கூட நாங்கள் பேசிக்கிட்டது இல்லை, அங்கிள் ஆண்டி அப்பா மட்டும் பேசுவாங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜங்கா உனக்கு ஒயன் ஃபியான்ஸ்னு தெரிஞ்சு ஏன் நீ ஃபோனில் பேசாமல் இருந்தா அப்படி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சு ராக சொல்கிறாங்க. அது அவனுக்கு பெருசாக மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணிக்கிறான், மேரேஜ் பண்ணிட்டா சரியாயிடும் சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களும் அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜிமினையும் ஒயனையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்படி இவங்க ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுறா. இந்த பக்கம் நம்ம ஜிம்னாண்டா வந்துட்டு ஸ்கூல் விட்டு வராங்க. வரும்போதே நம்ம ஜான்டா ஜிம்னு கூட்டு போய்ட்டு பானிபூரி வாங்கி தராங்க. இவங்க பானிபூரி அந்த சாட் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்கட்டே என் ஷர்ட் மேலே இதெல்லாம் விழுந்துட்டு போதுடா, அம்மா பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்களா சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜானும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு சரி வா சொல்லிட்டு ஜான் தான் பைக்கில் கூட்டிட்டு வராங்க. ஜான் இப்போ பைக்கில் தான் வருவாங்க. நம்ம ஜிம்ல அப்பா தான் ஜிம்ல நம்ம பைக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன பையன் நினச்சிட்டு அவர் 12th படிக்கிறாரு. அப்படி இன்னும் கூட அவர் வந்து நம்ப மாட்டாங்க. சின்ன பையன் குழந்தை மாதிரியே பார்த்துப்பாங்க. இப்போ ஃபைனில் நம்ம ஜிம்னு ஜான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் அதுக்கு முன்னாடியே நம்ம நம்ஜுனு சுகா சொல்கிறேன் நம்ம நம்ஜுனு அப்புறம் டே ஜங்குக்கு அப்புறம் ஜின்னு இவங்களாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. இவங்க வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நம்ம ஜிம் இந்த பக்கம் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நம்ஜுன் பார்க்குறாங்க. ஆண்டி ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஐயோ நல்லா இருப்பா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அண்ணன் பசங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டாங்க சொல்லிட்டு டே ஜங்குக்கா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ 2 பேரும் பிளஸன்ஸ் வாங்கிறாங்க. இப்போ அவங்க ரன்மை பார்க்குறாங்க. ஐயோ என் பேர பசங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க ஜின்னை பார்த்துட்டு நம்ம ரன்மை கேட்குறாங்க. ஏப்பா நீ தான் வந்துட்டு என்னுடைய சன்னிலாவா இல்லை கிராண்ட் சன்னிலாவா சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட் மேம் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருப்பா ரொம்ப அழகாக இருக்கி அப்படி சொல்கிறாங்க. அப்படியே தேங்க்யூ சொல்கிறாங்க. நீ இந்த நாட்டை சேர்ந்தவன் தானே. ஆமாம் நான் கொரியாவை சேர்ந்தவன் தான், நான் வந்துட்டு அங்கேயே பிறந்து வளர்ந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சின்னதாண்டா கேட்குறாங்க எங்கே ஒயன் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்பி தான் கிராண்ட்மா ஒயன் எங்கே சொல்கிறாங்க. ஒயன் அப்பா ஒயன் ரூமில் இருக்காப்பா சொல்கிறாங்க. ரூம்லையா ஆமாம் சொல்கிறாங்க. அவள் கொஞ்சம் ஷை ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சின்ன வயசில் பார்த்து கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு இவங்களுக்கு பேசிட்டு அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. வீடு அப்படியே இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்சம் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பழமையும் மாறாமல் ரொம்ப அழகாக நியூவாக இப்போ எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. உடன் வச்சு பண்ண ஒரு பெரிய ஒரு லைக் ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும் வீடு. ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஆண்டி அங்கிள் வீடு அப்படியே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியாப்பா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போது நன்மை பார்க்குறாங்க. ஆமாப்பா அவங்களோட மெமரிஸ் வந்து வீட்டில் நிறைய இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போது அட்டையை அப்படி சுற்றி பார்த்துட்டு பார்க்குறாங்க. ஒரு பிளேஸில் ஒரு பெரிய பிக்சர் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு பையன் வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. இப்போ பார்க்குறாங்க கிராண்ட்மா அது யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம கிராண்ட் திரும்பி பார்க்குறாங்க. ஓ அதான் நம்ம மோச்சி சொல்கிறாங்க. மோச்சியே சொல்கிறாங்க. ஆமாம் அவன் தான் நம்ம மோச்சி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜோட திரும்பி பார்க்குறாங்க. இப்போ சின்ன எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. எங்கே சார் திரும்பி பார்த்தா அந்த வால் பிக்சரில் ரொம்ப அழகான ஜிம்மோட பிக்சர் இருக்குது. ஜிம்னு ஒரு 13 இயர்ஸில் எடுத்துருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் தான் எடுத்துருப்பாங்க. இவங்க பார்க்குறாங்க இது நம்ம மோச்சியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிப்பா ஷாக் ஆகிடுறாங்க. கிராண்ட்மா ஜிமின் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டாரே என்ன சொல்கிறாங்க. ஆமாப்பா அது குழந்தைய அந்த கொஞ்சம் குண்டா இருந்தப்பா வளர ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சிருச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கான குழந்தை ஃபேஸ் மட்டும் அப்படியே இருக்குது. மாறவே சப்பி சீக்ஸ் செம்ம அழகாக இருக்கிற பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி. இப்போ சின்ன பார்க்குறாங்க. நம்ம ஜினி சொன்ன மாதிரி லட்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கானே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஒயன் கூப்பிட சொல்கிறாங்க. ஒயன் கூப்பிட்றாங்க. இப்போ ஒயன் இறங்கி வரா பார்த்து தேவதை மாதிரி இருக்கா அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே ஒயனை பார்த்தவங்களோட ஐஸ் எடுக்க முடியல. ஒரு பக்கம் ஜிமினி இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னா ஒயனை அதே அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ ஜினி பார்க்குறாங்க. நம்ம ஜின் இவங்க தான் ஒயன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்மளே சின்ன பொண்ணு தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஒயன்னு சொன்னால் ஏதோ ஜப்பியாக சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஆமாடா அழகாக இருப்பாங்கன்னா சின்ன வயசில் ஜப்பியாக தாங்க. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. சின்ன வயசில் 2 பேர் குழந்தைங்க அப்படி தான் இருந்தாங்க. நாங்கள் நிறைய வந்து ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி அப்படி வளர்த்துட்டோம். நிறைய நெய் அந்த மாதிரிலாம் ஊட்டி வளர்த்ததுனால கொஞ்சம் குண்டா அப்படி இருந்தாங்க. வளர ஆட்டோமேட்டிக்காக ஒல்லி ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. பார்த்தா 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவர் பிக்சரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு. இந்த நேரில் ஒயனை பார்த்தா அவள் அதோட அழகாக இருக்கா.
ஜமுக்கு பார்த்தா அந்த பிக்சரே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஒயனே பார்த்துட்டு இருக்காங்க. குறுன்னு அவ்வளோ அழகாக இறங்கி வந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ என் ஒயன் எவ்வளோ அழகாக இருக்கா பாரு, என்னோட அண்ணன் பொண்ணு எவ்வளோ அழகாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு வந்துட்டு வானத்துல இருந்தால் இறக்கி கூட்டிட்டு வரும் போல மாப்பிள்ளைய சொல்கிறாங்க. இப்போது நமக்கு நண்பன் பார்க்குறாங்க. அப்போ ஜமுக்கு எதுக்கு இருக்கான் சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறேன், ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்களேன் சொல்கிறாங்க. என்னோட கிராண்ட் சன்ஸ்க்கு மட்டும் என்னமா குறைச்சல, அவங்களும் அழகாக தானே இருக்காங்க சொல்கிறாங்க. உண்மை தான் சொல்லிட்டு இப்போ ஜிம்னம்மா சொல்கிறாங்க. ஜமுக்கோட அழகுக்கு இன்னும் அவரும் கூட தான் பொண்ணு வந்துட்டு அந்த வானத்துலேருந்து இறக்கி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் விசாரிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் பசங்களை விட்டு கொடுக்காம பேசிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஒயன் கீழே வந்துட்டு ஆன்ட்டி ப்ளஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஒயன்மா நல்லா இருக்க தங்கம் எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என் கண்ணு பற்றும் போலியே சொல்லி சுற்றி போடுறாங்க. இப்போ அப்படியே வந்து ஃபோட்டோ பார்க்குறாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு ஐயோ ஜிமினா இது சொல்கிறாங்க. சின்ன வயசு தூக்கி கொஞ்சம் ஜிமினா இவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜமுக்கோட அம்மா ஜிம்மில் அம்மா வந்துட்டு நம்ம டேவா ஜமுக்கு அப்புறம் வந்து நம்பிக்கை நம்ம பற்றி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. என் அண்ணன் பசங்க எப்படி வளர்ந்துட்டாங்க, எவ்வளோ டேலண்டாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லவும் இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு பாசிட்டிவ் ஆகிடுது. இங்கே பாரு என் பசங்க ஒன்றும் அழகில் குறைஞ்சவங்க கிடையாது சொல்கிறாங்க. ஏங்க நான் என்ன பசங்களுக்கு தானே சொல்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் உங்கள் தங்கச்சி பசங்க தானே சொல்கிறாங்க, இருந்தாலும் என் பசங்க தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஜிம்மின் மேலே ஒயன் மேலே ரொம்ப பாசிட்டிவ் ஆகும். அவங்கள வந்துட்டு யாராவது கொஞ்சம் கூட இதாக சொல்லக்கூடாது. அவங்க தான் அழகுன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க குழந்தை அழகுலேயே அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜிம்மில் அம்மா சொல்லிட்டாங்க உங்களுக்கு எப்பவும் பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபைன் நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இன்னும் ஜிம்மில் வரவே இல்லை சொல்கிறாங்க. வந்துருவான் சொல்கிறாங்க. அந்த ஜான் இது வாங்கி கொடுத்துருவாங்க வெளில சொல்கிறாங்க. அப்புறம் வாங்கி கொடுக்க மாட்டா விடுங்க சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒயன் பார்க்குறா, ஒயன் டேவை பார்க்குறா, டேவை ஒயனே பார்த்துருக்காங்க. வச்சுக்கணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இது என்ன இவன் இவனை பார்க்குறான், இவன் அவனை தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா அவங்க பார்த்துட்டு பிக்சரே பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. ரூட்டு வேறு இடத்துக்கு போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம்டா. ஜிமின் நான் வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டோம் சொல்கிறாங்க. இறங்க சொல்கிறாங்க. ஜிமின் இறங்குறாங்க. ஜான்ங்க பாடா என் ஹேண்ட்ல ஸ்மெல் அடிக்கிறதால நம்ம சாப்பிட சொல்கிறாங்க. அதெல்லாம் அடிக்கலடா, அதெல்லாம் சமாளிச்சுக்கோ சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரவாடா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு இப்போ ஜிமின் உள்ள வராங்க. அப்படி ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்தா கார் நிறைய நிற்கிது. என்னது நம்ம கார் தவிர நிறைய கார் நிற்கிதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை நம்பிச்சின் மாமாலாம் வந்துட்டாங்களே. நான் ஜிமின் அப்படியே குடிச்சிட்டு உள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஓடி உள்ள என்ட்ரி ஆகும்போது பார்க்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஹாலில். ஜிமின் அப்படி டக்குனு ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு ஆசிட்டாங்க. அப்பா வந்துட்டேன் அப்படி ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் அப்பா கிட்ட போகிறாங்க. பாரு மாமா வந்திருக்காங்க, வா வந்து சே ஹாய் சொல்லி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. மாமா அத்தை சார் ஜிமின் போ பண்ணுறாங்க. நம்பிஜா ஜம் கூட அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் தங்கம் சார் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா சார் பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன். பண்ணி எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கா சார். ஸ்கூல் போறியா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. ஐயோ அழகாக இருக்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேன்னு இருக்காங்க. டேமாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. அது எப்படி மறைப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்கிறாங்க. இல்லைடா நான் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டேனே சொல்கிறாங்க. உங்களை அதே பாக்ஸ் ஸ்மைல் எனக்கு தெரியும் உங்களை சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பசங்க பார்க்குறாங்க. அப்போ என்ன ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நம்ஜன் மாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு ஆண்டி என்னை விடுங்க நான் போயிட்டு அவங்களும் பேசணும்னு சொல்கிறாங்க. சரி போ சரி விட்டுறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு நம்ஜனை ஹக் பண்ணுறாங்க. டேவை ஹக் பண்ணுறாங்க. டேவும் ஹக் பண்ணுறாரு ஜிமினை. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன். நீங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்டா தங்கம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் நம்ஜன் பார்க்குறாங்க. நல்லா படிக்கிறேன் ஜிமின் சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறேன் சார். ஜிமின் தான் மாமா நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்களே சார். ஜிமின் தான் நம்ஜனை பார்த்து சொல்கிறாங்க. அப்படியா சார் அவர் நல்லா பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மீட் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இவர் பேர் சின்ன நீ வந்து ஹேங்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் சின்ன ஹேங்க நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டானே எங்கள்கிட்ட வர முடியாமல் போயிடுச்சு. அப்படியே யூஎஸ் வரலாம் நாங்கள் நினச்சோம் தெரியுமா, அப்படி வர முடியாமல் போயிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கோவிட் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஃபேஸ் ஒரு மாறி போயிடுது. இப்போ ஜங்க் நம்ம பார்க்குறாங்க. ஏன்டா வந்து வரமாக ரொம்ப இருக்கிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. சும்மா தானே பண்ணுறேன். இதில் பையன் இருக்குது, அவன் மாமா பையன் அத்தை பையன் தானே, இதில் பையன் இருக்குது, அப்புறம் பிரதர் இல்லாமல் ஆக போகிறோம்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜிமின் உன் மாமா பிரதர் இல்லை, உன்னோட ஜங்கு போது இனிமேல் உனக்கு பிரதர் இல்லை இல்லையா, நீங்கள் சண்டை போடக்கூடாது ஓகேவா, பேச சொல்கிறாங்க. எப்படி நம்ஜன் மாமாவுக்கும் டே மாமாவுக்கும் எப்படி விஷ் பண்ணியோ அது மாதிரி ஜங்குக் மாமாவுக்கும் விஷ் பண்ண சொல்கிறாங்க. என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் ஆக போகிறாங்களா சொல்லும்போது இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்கும்போது ஜங்கு அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணிக்கிறாங்க. நான் போக மாட்டேன் சொல்லிட்டு ஐயோ இந்த பசங்களோட சண்டை தீராது போலியே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமினா வந்துட்டு நம்ஜன் மாமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன பிடிச்சிருக்கா உனக்கு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்கு நீங்கள் க்யூட்டாக இருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியா க்யூட்டாக இருக்கேன் சார் உன்னோட அழகாக இருக்கான்னு சார் நம்ம ஜின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப சாமியாக இருக்கே சொல்லிட்டு சிக்ஸ் அப்படி கிழிச்சாங்க. வலிக்கிறது ஜிம் சொல்கிறாங்க. அழகாக இருக்காரு. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. ஜிமின் வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்லி ஜிமின் ஒயின் கூப்பிட்றா. சரி ஜிமின் அப்போ நான் போயிட்டு அப்புறமா வரவா சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிமின் வந்து போயிடுறாரு ஒயின் கூட. இப்போ ஜிமின் தான் மேலே வந்து மேலே வந்து பார்க்குறா. எனக்கா உனக்கு மாமா பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறா. இப்போ நம்ம கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. எனக்கு என்ன பிடிச்சா பிடிக்கா, எனக்கு பிடிச்சா என்ன பிடிக்காது என்ன ஜிமின், அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, கிராண்ட்மா கிராண்ட்ஃபாவுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன ஓகேப்பா மேரேஜ் வந்து பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிற. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் உனக்கு பிடிக்கல ஜங்குக் மாமாவா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஒயின் பார்க்குறா. அது சொல்லிட்டு அவளுக்கு வந்து அவள் மேலே தான் இருக்காங்க 2 பேரும். மேலே வந்து பார்த்தா கீழே உங்களுக்கு தான் தெரியுது. அவளோட ஃபோக்கஸ் வந்து ஜிமின் டேக்கிட்ட போகுது.
நீ சொல்லுக்கா, எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியும் உனக்கு வந்துட்டு டேமம்மா ரொம்ப 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 பிடிக்கும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு டேமம்மா பிடிச்சா நீ அம்மா கிட்ட சொல்லலாம்ல சொல்கிறாங்க. ஜிமின் அதெல்லாம் பேசக்கூடாது ஓகேவா, நீ சின்ன பையன் அதெல்லாம் பேசாத, அப்பா அம்மாவுக்கு தெரியும் எனக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஓகேவா. அப்பா அம்மா கிராண்ட் ஃபா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்பேன். நீ இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போக சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் போயிட்டாங்க. எனக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவங்க ஒரே ஒரு தம்பி ரொம்ப பாசமாக இருப்பா. இப்போ அவர் போயிட்டாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க எல்லாருமே நைட்டு தான் டின்னரில் உட்காடுறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஜங்கு கூட எதுவுமே பேச மாட்டாரு. ஏன் ஜங்கு கூட எதுவும் பேச மாட்டேன், ஒயன்ட்டு பேசுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஒய்யன் ஜங்கு பக்கத்து உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்த்தா டே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. டே பார்த்தா நல்லா பேசுகிற ஜிமின் கிட்ட ஜிமின் நல்லா பேசிட்டு இருக்காரு, நல்லா வாயடிச்சிட்டு இருக்காரு. ஸ்கூல் எப்படி நடக்குது அப்படி நடக்குது சொல்லிட்டு நம்ம அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஒயனும் டேவும் ஒயனும் ஜங்காவும் பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஒயன் பார்க்குறா, ஜங்குக்கா ஃபுட்டு வேணுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, இல்லை ஒயன் இதே போதும் சொல்லிட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நண்பா பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் மேரேஜுக்கு அப்புறம் ஒன்றா இருக்க போகிறீங்க ஓகேவா. அது இத்தனை வருஷமாக பிரிஞ்சு தானே இருக்கீங்க தனித்தனியாக. உங்களை பற்றி இப்போ ஒருத்தர் பேசிக்க நிறைய இருக்குப்பா, பேசிக்கங்க. நம்ம வீடு தான், நம்ம தானே இருக்கோம் எல்லாரும், நாங்கள் தான் நினச்சிக்க போகிறோம், நீங்கள் பேசுங்கப்பா தனியாக கூட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்த்தா அமைதியாக இருக்காங்க. ஒயன் பார்த்தா அவளுக்கும் பெருசாக பேச வந்து இஷ்டம் இல்லை, அவள் அப்படியே அமைதியாக இருக்கா. இப்படி தாண்டா போயிட்டுருக்கு. நம்ம எப்படின்னா அந்த டே வந்து அப்படி போயிருக்கோம். இன்றைக்கி நைட்டு பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மோட ரூம் பார்த்தா எம்டியாக இருக்குது. நம்ம ஒரு பர்சன் வந்து பார்க்குறாங்க ஜிம்மோட ரூம் பார்த்தா ரூம் எம்டியாக இருக்குது. எனக்கு ஜிம் ஒயனும் ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. ஒயன் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. அவரும் அப்படி தான் ஒயன் கூட தூங்குவார். இந்த பக்கம் சரி ஓகே சரி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜிம் ஸ்கூலுக்கு அழகாக டேட் இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் போகலாமா சொல்லிட்டாங்க. ஓகேப்பா சொல்லிட்டாங்க. அப்பா எனக்கு எப்போ தான் லீவு சொல்கிறாங்க. அங்கே பாருட்டு தாங்க அவங்க ஸ்கூலில் கேட்டேன். 4 days லீவு தர முடியாதாம்மா. ஓகே 2 days தான் லீவு தருவாங்களாம்மா. அதனால் வந்துட்டு நீ வந்து ஸ்கூல் போக ஓகேவா சொல்கிறாங்க. மேரேஜ் ஒர்க் நாங்கள் தானே பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க. எனக்கு வீட்டில் இருக்கணும் சொல்கிறாங்க. அங்கே பாரு ட்ரெஸ் எடுக்க பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஜிம் ஸ்கூலாக போகிறேன். ஆமாம் ஹேங்க சொல்கிறாங்க. சரி பத்திரம் போயிட்டு வந்தா இது ஃபாரின் சாக்லேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சும் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்களா. ஆமாம் நான் வாங்கிட்டு வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க பாக்ஸை அப்படி சொல்லிட்டு பேக்கில் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் டேமம்மா காணும் சொல்கிறாங்க. டேமம்மா நம்பிச்சு மாமா சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு எங்கே வாக்கிங் போயிருக்காங்க நினைக்கிற சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஜிமின் தான் அம்மா போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜங்கடம் வந்து பார்க்குறாங்க. ஜிமின் தாங்க வந்து சொல்லிட்டு லஞ்ச் பேக் கொடுத்துட்டு சீக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. போயிட்டு வா சொல்கிறாங்க. ஜிமின் ஹாப்பியாக பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ ஜிம்மி அந்த பக்கமாக ஸ்கூல் போயிடுறாங்கடா. அந்த பக்கம் ஜாயின் பார்க்குறாங்க. டேய் வீடு ஃபுல்லாக கலக்கலன்னு ஒரு மாதிரி கூட்டமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படி கேட்குறாங்க. அதான் மாமலை வந்துட்டாங்களா சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டாங்களா, எல்லோரும் வந்துட்டாங்க, நிறைய சொந்தக்காரங்க வந்துட்டாங்க தெரியுமா, சூப்பராக இருக்குது வீட்டை சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு ஸ்கூல் வரவே பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ மேரேஜுக்கு வரணும் ஜான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் அவசரம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் க்யூட்டாக அழகாக போயிட்டுருக்கு. நம்ம ஜிம்மி பார்த்தா ஸ்கூல் போயிட்டாரு. ஸ்கூலில் போய்ட்டு உட்காந்துருக்காரு. பகலில் பார்த்தா நம்ம ஒயன் டேவின் பேச சொல்லி அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. சரி ஒயன் ஜங்காவை பேச சொல்லி இந்த பக்கம் நம்ம ஒயன் பண்ணால் இப்போ பேசவே மாட்டா, வெக்கப்பட்டு ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கா. அது வெக்கமா இல்லை சோகமான தெரியாமல் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா. சின்ன பார்க்குறாங்க. ஒயன்ட்டு பேசுகிறாரு. சின்ன கிட்ட ஒயன் நல்லா பேசுகிறா. எங்கே எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளும் நல்லா பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் உனக்கு உனக்கு என்னமோ ஆசை இருக்குது சொல்கிறாங்க. ஒயன் சில விஷயங்களாம் சொல்கிறா. அப்படியா உனக்கு ஒர்க் போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் நான் படித்து முடிச்சிட்டாங்க. ஏங்கன்னா அப்பா ஜாப் அனுப்பவே இல்லை, எனக்கு போகணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. சரி நீ வந்து யூஎஸ் தானே வரப்போகிற, அங்கே வந்து அப்புறம் ஜாப் அங்கிள் ஆண்டியில் அலோவ் பண்ணுவாங்க, ஜங்குக்கும் அலோவ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயனை அமைதியாக இருக்குது. அந்த பக்கம் டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒயனை தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் ஒயனுக்கு தான் மேரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சின்ன வயசுலேயே. அதனால் எதுவும் சொல்ல முடியல, அப்படியே அமைதியாக விட்டுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு தெரியலன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம், நம்ம வந்து மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்களே சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு பார்த்தா அவருக்கு வந்து போர் அடிக்குது. இப்போ ஈவினிங் தாண்டா நம்ம ஜங்கோட ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஈவினிங் ரெய்னி வர மாதிரி இருக்குது, நான் போய்ட்டு ஜிம்மில் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருங்க பிரதரிங்களா, நான் கூட நிறைய பேசணும், மேரேஜ் ஒர்க்கு நிறைய இருக்குது, நீங்கள் எதுக்கு போய்ட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க, இங்கே தான் இத்தனை பேர் இருக்காங்க, வீட்டில் யாராவது ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வரட்டும், டே நீ போய் கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் சொல்கிறாங்க அவனை போய் கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு டே போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. டே நான் போவா சொல்கிறாங்க. வேணாம் அவனுக்கு ஆகாதுன்னு இதை சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஜங்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தானே ஸ்கூல் விட்டு வெளில வராங்க. ஜான் பார்க்குறாங்க. என்னடா மழை வர மாதிரி இருக்கு சொல்லி பார்க்க நம்ம டே வந்துட்டு கார் வச்சுட்டு இருக்காங்க. ஜிம்மின் சொல்லிட்டாங்க. டே மாமா சொல்கிறாங்க. நீ பாஸ்ட்டு கூப்பிட்றாங்க. சரி ஜிம்மின் போகிறாங்க. டே நீ வா நான் ட்ராப் பண்ணுற சொல்கிறாங்க. ஃபைனில் இப்போ 3 பேருமே ஒரு காரில் போகிறாங்க. போயிட்டு ஃபைனில் ஜான் அவங்க வீட்டில் விட்டுட்டு ஜிம்மின் டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா நீங்கள் என்ன வந்துட்டு அப்செட்டாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மாமா உங்களுக்கு ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு கேட்கலான்னு தோணுது அவருக்கு, உங்களுக்கு பையனாக்கா பிடிக்குமா சொல்லிட்டு. ஆனால் கேட்கவும் பயம். சரி வேணாம் சொல்லிட்டு விட்டுறாங்க. என்ன ஜிம்மின் கேட்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. இன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஜிம்மின் இவங்க எல்லாரும் உணவாக சாப்பிட்ருக்காங்க டைனிங் டேபிளில். இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன், இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இது ரொம்ப ஃபுட்டு ஸ்பைஸியாக இருக்குது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படி சொல்கிறாங்க. நாக்கு வந்து எரிய சொல்கிறாங்க. நாக்கு எரியுதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அம்மா சரி போயிட்டு கிச்சனில் ஐஸ்கிரீம் கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே ஏஞ்சிட்டாங்க ஃபுட்டை வச்சுட்டு. இப்போ நம்ம ஜம்கட அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சு நீ காரம் அதிகமாக போட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக போயிட்டோம், காரம் சாப்பிட மாட்டான் சொல்கிறாங்க. சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டே இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா ஜிம்மில் அம்மா
சொல்கிறாங்க, நீ ஸ்பைஸியை கம்மி பண்ணுறதுனா சொல்கிறாங்க. ஏங்க கொஞ்சம் கூடுதலாக போட்டாங்க, இவங்களுக்கும் ஸ்பைஸி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல விடுங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் இப்போ அக்கா கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. அப்படி ஜங்க் சைட் பார்க்குறாண்டா, ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா எனக்கு ஃபுட்டு போதும்னு சொல்கிறாங்க. ஏன் ஜங்க் கையில் எனக்கு போதும்னு சொல்கிறாங்க. சரி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜங்க் டேரக்டாக இருந்திருக்காங்க, கிச்சனுக்குள்ள போக தான் இருந்திருக்காங்க. போய் பார்த்தா நம்ம ஜிம்மி இந்த அக்யூட் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படி லிப்பில் வைக்கிறாங்க. டக்குன்னு ஜங்க் அப்படியே ஜிம் வந்து பின் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு என்னென்று பேர் பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா மாமா சொல்கிறாங்க. மாமா சொல்ல அப்படியே ஒரே ஒரு ஆடி வச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு இன்னைக்கு ஒரு மணி தூங்குற சொல்கிறாங்க. ஏன் ரூமில் எதுக்கு சொல்கிறாங்க, உன்ட்ட நாளைக்கு பேசணும் ஓகேவா, ரூமில் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க, ரூமில் வெயிட் பண்ணுறேன் நான் வருவேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் வெயிட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுறேன். ஸோ ஜங்க் தான் அப்படி போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க, பயந்து போயிடுறாரு. அச்சோ சின்ன வயசு இந்த மாதிரி அப்படியே இருக்கான் பாரு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம நைட்டு தாண்டா ஜிமின் பார்க்குறாங்க. என்னக்கா சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, நான் ஏன் ரூமில் படத்துக்கு சொல்கிறாங்க. பாரு ஜிமின் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் யூஎஸ்ஏ போய்டும் ஓகேவா, அப்புறம் நான் தனியாக தான் இருப்பேன் ஓகேவா, நீ தான் நான் வந்துட்டு அங்கே போயிடும், நீ தனியாக தான் இருப்பேன், நான் இருக்கிறதுக்கு என் கொடுத்துங்க, அது என் கூட தான் டெய்லி தூங்க எனக்கு ஏதாச்சும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு என் கொடுத்துங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் வந்து ஒயன் கூட தூங்கிறாரு. அவங்க ரூமுக்கு ஒரு போகல. இந்த பக்கம் ஜங்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஜிமின் ரூமில் வந்துட்டு பார்த்தா ஜிமின் வரவே இல்லை. ஜங்கு ரொம்ப கோவம் வந்துட்டு சரிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்படி தான் ஜங்கு கொடுத்துட்டு 2-3 நாள் வெயிட் பண்ணுறாரு. ஜிமின் வரவே மாட்டாங்க. இன்னைக்கு 4th டே ஆயிடுச்சு அவங்க வந்துட்டு. இப்போ எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க தானே போகிறாங்க. இன்னைக்கு ஜிம்முக்கு லீவ் தான். ஜிம்மில் அப்பா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக லீவ் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு காரில் ஜங்கோட கிராண்ட்மா கிராண்ட்ஃபா, ஜிம்மில் அப்பா அம்மா, ஜங்கோட அப்பா அம்மா எல்லாரும் ஒரு காரில் உட்காந்துருக்காங்க. இன்னொரு காரில் வந்து நாம் சின்ன நம்ம டே அப்புறம் ஒய்யனு அதுக்கப்புறம் ஜங்குக்கு இவங்க ஜிம்மின் இவங்களாம் ஒரு காரு. இப்போ எல்லாருமே உட்காந்துட்டாங்க. டே வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. நம்ஜின் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஃப்ரண்ட்டில். அப்படி பின்னாடி சீட்டில் பார்த்தா நம்ம ஒய்யனு சின்ன உட்காந்துருக்காங்க. ஒய்யனு சின்ன நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க, நல்லா பேசிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மி மட்டும் காருக்கு வரணும் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்த்து ஒரு மாதிரி நல்லா சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து உட்கார சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஏன் உட்கார மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன், ஏன்டா சின்ன வயசு தான் உனக்கு பிடிக்காது, மாட்டிகிட்டே இருந்தா ஜப்பி பையனை கூப்பிடுவேன், திட்டிகிட்டே இருப்பா, சண்டை போடுவேன், அடிப்பா, எல்லாம் பண்ணுவேன், கிள்ளுவேன். இப்போவும் அதே பண்ணிட்டு இருக்கான். பாவண்டா சொல்கிறாங்க. சரி பெரிய பையனை வளர்ந்துட்டேன், நீயும் வளர்ந்துட்டு அவனும் வளர்ந்துட்டான், அவனுக்கு இப்போ பிரதெல்லாம் ஆக போகிறான் ஓகேவா, பையனோட தம்பி நம்ம மாமா பையன், கொஞ்ச நாள் பாசமாக பேசுகிறான் அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஏன் ஜங்கு பிடிச்சி, உனக்கு ஏன் ஜிம்மில் பிடிக்க மாட்டேங்குது சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்கு ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேது, ஜிம்மி எவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு, இந்த வீட்டோட கடைக்குட்டி பையன் வேறு ரொம்ப அழகாக இருக்கான், ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு நான் எங்கே உட்காருது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, வா நீ ஏன் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஜின்னுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி போய்ட்டு ஜங்கு ஜிம்மி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒய்யனும் ஜங்கு பக்கத்தில் உட்காருறாங்க. டே தான் ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ காரில் பார்க்குறாங்க. ஒய்யனும் ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி மிரர் வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. இதான் கரெக்ட் போல, இதான் ஃபேட்டு போல சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அவர் விட்டே கொடுங்கள ஒயனை பார்க்குறப்போ ஒயன் பார்க்குறா. அவருக்கு ஒரு மாதிரி அவசரம் இருக்கிற வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. ஃபைனல் எல்லாருமே ஷாப்பிங் மால் வந்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்த்தா அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் தாங்க சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, உனக்கு என்னெல்லாம் வேணும் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. 10 ட்ரெஸ் வேணும் கேட்டியா சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் ஏங்க இப்படி மோசமாக இருக்கீங்க சொல்கிறாங்க. நான் நம்ம மோசமாக இருக்கேன் சொல்கிறாங்க. 10 ட்ரெஸ்ஸாங்க எடுத்து கொடுப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறேன். ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஏம்மா என்னோட வந்து கடைக்குடி பையம்மா, அப்புறம் ஒயன் தான் அவனோட அக்கா, அவளுக்கு மேரேஜ் ஆக போகுது, அவனுக்கு எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க. அதுக்குன்னு 10 ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கப்பா அம்மா திட்டுறாங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் அப்பா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாரு, நான் கேட்டால் திட்டுறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மில் வந்துட்டு அப்பா எனக்கு ஒரு ட்ரெஸ் போக சொல்கிறாங்க. ஐயோ சொல்லும் அம்மா கிடக்குறாங்க ஓகேவா, நீ எடுத்துக்கோ 10 ட்ரெஸ் கூட எடுத்துக்கோ சொல்கிறாங்க. 15 கூட எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின் உனக்கு எவ்வளோ எடுத்துக்கோ, அங்கிள் எடுத்துறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் அண்ணா நீங்களும் அண்ணா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க ஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. பாரு எனக்கு இந்த மேரேஜில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு நம்ம ஒய்யனும் ஜங்கு மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம ஃபேமிலி பாண்டிங் எப்போவுமே அப்படியே இருக்கும் தெரியுமா, எனக்கு நினைக்கும் போது அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி உனக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்துக்கோ தங்கம், கிராண்ட்மா வாங்கி தரேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் மட்டும் நல்லபடியாக நடந்தால் போதும் அப்படி சொல்கிறாங்க. ஒயன் பார்க்குற அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவளுக்குமே ஒரு புரியுது தான் கரெக்ட் போல சொல்லிட்டு அப்படியே பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே ஜங்குக்கு நம்ம சின்ன ஒரு பக்கம் நினச்சிருக்காங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மேரேஜுக்கான போட்டு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஜிம் நினச்சிருக்காங்க. அப்பா எடுத்துக்கப்பா 10 ட்ரெஸ் கூட எடுத்துக்கிட்டாங்க வா சொல்லிட்டு ஜங்கோட அப்பா ஜிம்மில் அப்பா எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம் நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. பாரு ட்ரெஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போட்டுப்பாரு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், வீட்டில் போயிட்டு அளவு சரியாக என்ன பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்ல சொல்லிட்டாங்க. ஆமாம் போயிட்டு பாரு ட்ரெஸ் எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா சொல்ல ஜிம் போகிறாங்க, கரெக்டாக ட்ரையல் ரூம் போகிறாங்க. அந்த ட்ரையல் ரூமில் நம்ம ஜிமின் போகும்போதே டக்குன்னு ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு இந்த சூட் ஓகே நான் போய்ட்டு ட்ரையல் பார்க்குறேன் சொல்கிறாங்க. இது வாடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை அது சுமாராக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை எடுத்துக்கிறேன் இதை நான் பார்க்குறேன் சொல்லிட்டு போயிட்டாரு. டேரெக்டாக ஜிமின் போய்ட்டு ட்ரையல் ரூம் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜங்குள்ளே வந்துடுறாங்க. விட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி ஜிமின் பார்த்தும் ஜங்குக்கு பார்த்தும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கு மாமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. மாமா உனக்கு நல்லது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. உங்களுக்கு பேரை பிடிக்காதுல்ல, நான் தான் ஜபி பாயில ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு
என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்க, உன்கிட்ட பேசணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா, பேசவே மாட்டேங்கிற. ரூமில் வந்து வெயிட் பண்ண சொல்கிறேன், ரூமில் வெயிட் பண்ண மாட்டேங்கிற, என்னதான் பிரச்சனை உனக்கு இப்போ அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்னோட அக்காவை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க, என் அக்காவோட ஹஸ்பண்ட், அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ரூமில் வந்து நாக் ஆகுது. ஜங்க் அந்த ரசம் நல்லா இல்லை, இந்த ரசம் மாத்திரா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, அதை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் தான் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா அமைதியாக இருக்காங்க, கல்லு டீயர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜங்க் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவர் டோர் லாக் பண்ணிட்டு வெளில போயிடாரு. இப்போ வாடா சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிறாங்க, வேறு ட்ரெஸ் பார்த்துருக்கோம் சொல்லிட்டு. இந்த கேப்பில் ஜிம் வெளில வந்துடுறாங்க. இப்போ ஜிம் அம்மா பார்க்குறாங்க, என்னெல்லாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அம்மா சொல்கிறாங்க, சரி கூட சொல்கிறாங்க. சும்மா அம்மா திட்டினா ஓகேவா, ஏன்னா அப்பா நிறைய செல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால தான் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துக்கோ என்ன சொல்கிறாங்க. ஜிம் அம்மா ட்ரெஸ்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. ஏன்னா கண்ணு லைட்டாக கலங்கிற சொல்லிட்டு நான் திட்டினால அழுதுட்டியா அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் அம்மாவும் சரி ஓகே சமாதானம் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்மி வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. அன்றைக்கி இந்த டே நைட்டு தான் ஜிம்மி வந்துட்டு ரூமில் இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்படியே அமைதியாக படுத்துருக்காங்க வீட்டில். இன்றைக்கி அவர் ரூமில் படுத்துக்கிட்டாங்க. ஒயனோட அம்மா வந்துட்டு ஒயன் கூட படுத்துக்கிறேன்னு சொல்லிப்பாங்க. அதனால் ஜிம்மி அங்கே வந்துட்டார். ஜிம்மி பாட்டுக்கு வீட்டில் வந்து படுத்துருக்காங்க. இப்போ ஜிம்மி ரூம் நாக்காக ஒரு 11 o'clock இருக்கும் டைம். இப்போ கரெக்டாக டோர் நாக்காக ஜிம்மி போய்ட்டு ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம ஜங்க் தான் உள்ள வந்துட்டு ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்த்தா ஜங்கை ஹக் பண்ணி ரொம்ப அழைச்சிட்டு பண்ணுறாரு. எதுக்கு யாராவது சொல்கிறாங்க, நீ அக்கா வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா நான் அக்கா மேரேஜ் பண்ணிக்கணுமா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லுவோம் அக்காவை மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படி கேட்குறாங்க. அதான் உங்களோட விஷயம் அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்படி ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது, எல்லாருக்கும் ஆசை அதுதான், நீங்களும் அக்காவும் மேரேஜ் பண்ணிக்கணும் தான் ஆசை, உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா கிராண்ட்ஃபா எல்லாருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆசை இல்லையே சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களுக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க கூட நினைக்கிறாங்க உங்களுக்கு எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு. வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க உனக்கு எனக்கும் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா நான் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு ஜிம் அப்படியே அமைதியாக இருக்காங்க. பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எப்படி இருக்க ஃபஸ்ட் அது சொல்லி, எனக்கு மற்றவரை பற்றி தான் கவலை. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கல, சாப்பிட்டியா, ஏன் அப்படி இருக்கா, நல்லா ஜப்பி அழகாக இருப்பியா லட்டு மாதிரி, என் லட்டுக்கு என்னாச்சு இப்படி அழைச்சி போயிட்டா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. இதுவும் சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா விளக்கமா அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஜங்கா நான் வந்துட்டு ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. நீ எனக்குன்னு இருக்கியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவர் க்யூட்டாக அப்படி ஸ்மைல் பண்ணுறாரு. நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் சொல்கிறாங்க. ஆனால் எனக்காக தான் மேரேஜில் அரேஞ்ச் ஆகுது சொல்கிறாங்க. அதனால் நான் பார்த்துக்கிறேன் ஓகே உனக்கு எது கஷ்டம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் பார்க்குறாங்க. அது வந்துட்டு ஜங்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது ஜங்கா, அக்கா வந்துட்டு கஷ்டப்படுறவங்க பயமாக இருக்குது சொல்கிறாங்க. யார் ஒயன் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பிடிக்காது சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. எனக்கு என்ன மாமா பையனை பிடிக்கும், அதை தாண்டி ஹஸ்பண்ட் அப்படிலாம் பார்க்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க, எனக்கு நிஜமாக சொல்கிறேன் ஓகேவா, எனக்கு அது ஜிம்னா தான் பிடிக்கும் ஓகேவா, அந்த லட்டு பேபி தான் எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு சின்னமும் என்ன சொல்கிறாங்க, சின்ன வயசுல நான் தான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, நான் அதிகமாக லவ் பண்ணுறது நான் தான், இந்த ஃபேமிலியில் எல்லாரும் விடவும் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் சரியா, நீ தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு தெரியாத சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சின்ன வயசில் இவங்களாம் நினைக்கிறப்ப நம்ம சண்டையை போட்டுருந்தோம் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒன் டைம் உனக்கு சண்டை போட்டேன், நீ ஒரே ஒரு டைம் தான் அழுது, அதுக்கப்புறம் ஒன்று அழ வச்சதே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்கடா. நம்ம ஜிம்முக்கு அப்போ ஒரு 4 years இருந்திருக்கும், நம்ம ஜங்கு 9 years இருந்திருக்கும், இவர் 5 years பெரிய பையன் தான். ஜிம் பார்க்குறாங்க. அத்தை சார் ஜிம்மில் ஓடி வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அத்தை என்னங்க அம்மா கொடுத்து விட்டாங்க சொல்கிறாங்க. என்ன தப்பா இது சொல்கிறாங்க, இது ஸ்வீட்டாக அம்மா செஞ்சாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜிம் ஜங்கு நம்ம தூக்குறாங்க. வா சொல்லிட்டு தூக்கி உட்கார வைக்கிறாங்க. ஜங்கு விட்டு ஜிம்மோட கொஞ்சம் பக்கத்தில் இருந்திருக்கும். தூக்கி உட்கார வச்சுட்டு உனக்கு போய்ட்டு அத்தை சாக்லேட் எடுத்துடுறா சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் போய்ட்டு எடுத்து ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. தான் இதை சாப்பிட்டுட்டு போயா, நான் கொஞ்சம் குக்கிங் ஒர்க் இருக்கிறத முடிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நம்ம நீ சாக்லேட் சாப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட ப்ளே பண்ணுறா சொல்லிட்டாங்க. சரி ஜிம்மில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் சாக்லேட் பிடிச்சி சாப்பிட்றாங்க. இப்போ கரெக்டாக ஜங்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஓய் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உனக்கு எந்த சாக்லேட்டு சொல்கிறாங்க. அத்தை கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஏதோ அத்தை கொடுத்தாங்களா அங்கே பாரு எந்த கூட சொல்கிறாங்க. நான் தரமாட்டேன், இது எந்த அத்தை எனக்கு தான் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இது எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. கொடுறான்னு சொல்கிறேன், கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் சாக்லேட் எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்க்குறாங்க. ஜங்கு பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. டக்குன்னு பார்த்தா ஜிம்மி கீழே விழுந்தாரு. கீழே விழுந்ததில்ல, நல்லா லிப்புக்கிட்ட அடிபட்டு பிளட்டாக வந்துட்டு இருக்கு. ஜிம்மி தான் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு, அழகாரு. அப்படி இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அழகா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம டக்குன்னு ஃபுட்டை குக் பண்ணிட்டு விட்டு வராங்க. முடிச்சு வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா லிப்ஸ் கிட்ட பிளட் வந்துட்டு அத்தை அப்படி ஜிம் அழுறாங்க. ஜிம்மில் நினச்சிட்டாங்க ஜங்கு தான் தள்ளி விட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஓடி இருந்தால் வந்துருப்பாரு, இவர் பிடிக்க ட்ரை பண்ணுவோம், ஒரு கீழே வந்துருப்பாரு. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க, தள்ளி விட்டுட்டாங்க. ஜிம் தான் ஜங்கு பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறேன். என்னடா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ குழந்தைக்கு பிளட் வருது பாரு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு வராங்க. உட்கார சொல்லிட்டு அவங்க போயிட்டு காட்டன் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வலிக்கிட்டு சொல்கிறாங்க. சரி ஒன்று சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக என்ன வேலை போய் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள வராங்க. ஒயன் பார்க்குற ஜிம்மின்னு சொல்லி பார்க்குறாங்க. அக்கா ஜிம்மின் போட்டு ஜிம்மில் ஒயனை
பண்ணிக்கிறாங்க. ஜிம் என்ன சொல்கிறாங்க, அக்கா ஜங்குக்கு தள்ளி விட்டான் சொல்கிறாங்க. இப்போ சட்டையே பார்க்குறாங்க, ஏன் ஜங்கா அப்படி பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. ஜங்க் தள்ளி விட்டான் ஜிம் ரொம்ப அழகாங்க, ரொம்ப வலிக்க சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டு ஃபுல்லாக எல்லாரும் வந்துடுறாங்க. ஜங்க் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ், ஜிம் அப்பா அம்மா நம்பிச்சு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் பார்க்குறாங்க, ஏன் ஜங்க் இப்படி பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. எப்பவுமே ஜப்பி ஜப்பின்னு கூப்பிடுவா ஜப்பி பையன் சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன பண்ண தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, ஏன் ஜங்க் இப்படி தட்டினா தள்ளி விட்டா சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஜங்கை தட்டி ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் இந்த பையனுக்கு எப்பவுமே இப்படி தான் சின்ன பையன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். இவனுக்கு வந்து சாக்லேட்னால உயிர், அவன் சாக்லேட் திறமை எடுத்து கொடுத்துறான், அதுக்கு தான் அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க, கொடுங்க தூக்கிட்டு போகிற சொல்லி ஜிம் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்ல அந்த வீட்டுக்கு அவங்க விட்டதே கிடையாது. ஜங்கோட அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கே, ஜங்கு கொண்டாள் தாண்டா என் ஜிம் வீட்டுக்கு வர மாட்டான், அங்கே பாரு ஜங்கோட ஜிம்ல அப்பா விடவே மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அவருக்கு வந்து ப்ளே பண்ணிட்டே இருப்பாரு ஜங்கோட அம்மா கூட. இப்போ நம்ம ஜங்கோ ஜிம்முக்கு வராமல் இருக்க பக்கம் ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அன்றைக்கி வந்து அவர் தலையாக வச்சுக்க மாட்டார், எனக்கு தெரியாமல் தான் அவர் விழுந்திருப்பாரு, நம்ம ஓடி போகும்போது விழுந்திருப்பாரு. இப்போ அவர் நினச்சி பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது சார். இன்றைக்கி ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு பெரிய சாக்லேட் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப பெரிய சாக்லேட் வாங்கிட்டு நம்ம ஜிம்மில் ஒரே ஸ்கூல் தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாரு. ஜங்க் போகிறாங்க, போயிட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் போட கிளாஸில் பார்த்தா மிஸ் இல்லை, ஜிம்மிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம் ஜங்க் பார்த்து அப்படி அமைதியாக கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. வா அப்படி கூப்பிட்றாங்க, வரமாட்டாங்க சொல்லிட்டாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. சரிட்டு ஜிம் விட போகிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தாங்க வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸ்கூலில் ஒரு ஸ்டோன் வச்சிருக்காங்க, உட்கார வைக்கிறாங்க. இந்த அப்படி சொல்கிறாங்க, வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, உண்மையை சொல்லு, நான் உனக்கு தள்ளி விட்டேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, உண்மையை சொல்ல நான் தள்ளி விட்டேன் நான் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க, ஓடி வரும்போது கால் தடுக்கி விட்டு தான் கீழே விழுந்துப்பாரு. ஜங்க் ஒரு தள்ள வச்சு போட்டாங்க. நான் ஜஸ்ட்டு சாக்லேட் கேட்டேன், நீ கொடுத்துருக்கலாம், இல்லை கொடுக்க மாட்டேன் கூட சொல்லியிருக்கலாம், அதுக்கு நீ ஓட ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நீ ஓடினா தான் கீழே விழுந்தாலும் அடிப்படிச்சு வலிக்குதா சொல்லி கேட்குறாங்க. அது விழுந்த ரொம்ப செஞ்சுருக்கும். ஜிம் பார்க்குறாங்க, இல்லை அது வலிக்கல இப்போ சொல்கிறாங்க. சரி ஓகே, தெரியாமல் தான் பண்ணிட்டேன் சாரிண்ணா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ வந்தால் தள்ளி விட்டுறோன்னு அப்பா சொன்னாங்க, அதான் வரல சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, நான் தள்ள விட மாட்டேன், நானும் தள்ளியாக விடவே நான் தள்ளி விட்டேன், தெரியாமல் தானே கீழே விட்டேன் சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கல இந்த பெண் அப்படி கொடுக்குறாங்க. இப்போ பெண்ணு அப்புறம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராரு. ஜிம் பார்க்குறாங்க, அப்படியே தள்ளி விட மாட்டேன் தள்ளி விட மாட்டேன், அன்றைக்கி நான் தள்ளி விடல ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. நான் இந்த ஜப்பின்னு சொன்னியா சொல்லிட்டாங்க. நீ ஜப்பியாக தான் இருக்கு ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா, நான் ஜப்பின்னு கூப்பிட்றது ஜப்பி மீன் லட்டு ஓகேவா, எனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், உனக்கு நான் அவ்வளோ உனக்கு நான் ஒன்றா எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா ஓகேவா. மற்றவங்களுக்கு வேணா நான் அவன்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி தெரியல, அது அப்படியே இருக்கட்டும், அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. ஜங்க் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜிம்மில் சிக்ஸில் கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு அது மாதிரி இருக்கா அச்சோ, ஜிம்மில் ஷை ஆகிடுறாரு. ஜங்க் பார்க்க என்னாச்சு கேட்குறாங்க. அது 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 சொல்கிறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. கிச்சு அப்படி சொல்கிறாங்க. அது கிஸ்ஸுவா சொல்கிறாங்க. மாமா கிஸ் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் எங்கள் பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எப்போ போய் வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. அப்பா போக கூட சொன்னாங்க சொல்கிறாங்க. இல்லை நீ வா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஓகேவா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நம்மளோட அத்தை இருக்காங்கல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. நீ வீட்டுக்கு வந்தால் டெய்லி சாக்லேட் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. வாங்கி தெரியா, வாங்கி தரேன் ஓகே, சாக்லேட் வாங்கி தரேன், எல்லாமே வாங்கி தரேன், நீ வா சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஜிம் வீட்டுக்கு வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பவுமே ஜிம்முக்கு வீட்டில் வந்து ப்ளே பண்ணிட்டே இருப்பார், அவருக்கு பிடிக்கும், அவரோட ஸ்மைல் சொல்கிற ரொம்ப பிடிக்கும், அவருக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பார், அந்த வீட்டுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருப்பார், அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் ரொம்ப மிஸ் பண்ணிப்பார். நீ வரையா வீட்டுக்கு சொல்கிறாங்க. சரி வரேன் சொல்கிறாங்க. இந்த சாக்லேட் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வீட்டுக்கு போயிட்டு போய் சாப்பிடவா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க. இங்கே சாப்பிட்டா எல்லாரும் கேட்பாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி பேக்கில் வச்சுக்கோ சொல்கிறாங்க. சரி ஈவினும் நான் போட்டா சொல்கிறாங்க, போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் இருந்தா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜங்கோட வீட்டுக்கு வராங்க. ரொம்ப அழகாக நடந்து வருவார், கொடுக்கூடன்னு ரொம்ப நடந்து வருவார். இப்போ ஜிம்ல ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அத்தை சரி ஓடி வராங்க. ஜங்கோட அம்மா போய் தூக்கி சுற்றுறாங்க. தங்கம் வண்டியா சொல்கிறாங்க. அப்பா கூட சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்பா கூட சொன்னாங்க, நான் தான் வந்து விளையாட சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா உட்கார வச்சுட்டு ஃபுட் எடுத்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்லாம் சாப்பிட்ருக்காங்க. அவர் பார்க்குற தேடி பார்த்தாங்க, டே உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம் உட்காந்தாங்க, ஜங்கு கூட காணும். ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு அம்மா எங்கே சொல்கிறாங்க. ஜங்கு ரூமில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அவனுக்கு பயப்பட அவன் திட்ட மாட்டான், நான் சொல்லிடுறேன் அவன்கிட்ட சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ இங்கே உட்காரு, நான் விட்டு ஒர்க் பண்ணிட்டு வரேன் சொல்லுவாங்க. போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து நம்ம சொல்லிட்டே அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் விட்டு கூட பண்ணியிருக்காங்க. எந்திரிச்சிட்டு அப்படி ஜங்க் கூட்டு போகிறாங்க. ஜங்க் பார்த்தா ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஜங்க் கூட சேரில் உட்காந்துருக்காரு. இப்படி கை வச்சு கூப்பிட்றாரு. இப்படி ஒரு குட்டியாக நின்று போகிற அழகா ஜங்க் பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க, நான் வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஜங்க் தான் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, சாக்லேட் கொடு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஓ சாக்லேட் கொடு பண்ணால் வந்தியா, ஆமாம் சாக்லேட் தரேன்னு சொன்னேன்ல கொடு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா தூக்கி அப்படியே லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. அவர் 9 இயர்ஸ் பையனாக இருந்திருப்பார். இவர் 4 இயர்ஸ் பையன் தானே, சின்ன பையன் தானே, தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாக்லேட் கொடு சொல்கிறாங்க. அப்படி ஜங்க் தான் வந்துட்டு இருந்தா சுட்டு சாக்லேட் தராங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி தான் ஆசை ஓப்பன் பண்ணி தரட்டா ஆசை ஜங்க் ஓப்பன் பண்ணி தராங்க. இப்போ ஜிம் சாக்லேட் ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் போய்ட்டு ஜிம்மில் லிப்பில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க, பெக் பண்ணுறாங்க. ஜிம் கூட ஸ்மைல் பண்ணுற அளவுக்கு தப்பாக தெரியல. ஜங்க் பார்க்குறாங்க.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. டே மாமா பிடிக்குமா நஞ்சன் மாமா பிடிக்குமா ஜங்குக் மாமா பிடிக்குமா சொல்கிறாங்க. ஜங்குக் மாமா தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அகைன் கிஸ் பண்ணுறாரு. இப்போ போய்ட்டு பெக் பண்ணுறாரு. இப்பனாக்கா அது கிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பெக்கு தான், ஜஸ்ட் ஒரு பெக் போட்டு வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம் க்யூட்டாக ஷை ஆகிட்டு இருக்காங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காரு. எப்போ இதே மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணும்னா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் வெயிட்டாக இருக்கேன், நான் ஜப்பியாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படிலாம் ஓகே எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அவன் தாங்கி பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் அப்படின்னு ஜம்முன்னு உட்காந்துருக்கா ஜங்கோட மடியில். இப்போ ஜங்கோட வந்து பார்க்குறேன். எங்கள் ஜிம்மில் தானே பார்த்தியாடா அப்படி டேட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்க் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம ஏன்னா இது வரைக்கும் ஜம்க் வந்து ஜிம்கிட்ட சாஃப்டாக போய் சேரம் பார்த்ததில்ல. என்ன பண்ணுறாங்கனாக்கா டக்குன்னு இறக்கி விட்டாங்க. இறக்கிட்டு ஜாக்கெட் அவர் அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. இங்கே எதுக்கு வந்தப்போ அப்படி சொல்லிட்டாங்க. அது சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்கோ திட்டுறாங்க சார். ஜிம்மில் டக்குன்னு அப்படியே அகைன் அதே மாதிரி கோச்சிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. ஜிம் எங்கே போய்ட்டு சொல்கிறாங்க. மாமா திட்டுறான் சொல்கிறாங்க. அவன் அகைன் திட்டானா நான் அவன்கிட்ட போவாத பாஸ் இப்போ டேமா இருக்க அவன்கிட்ட ரிப்ளை பண்ண சொல்லிட்டு இப்போ கூட்டி வந்து விட்டுறாங்க. இப்போ டேவும் நம்ம ஜிம் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்படி தான் போயிட்டு எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜம்க்கு திட்டாங்க சொல்லிட்டு ஜம்க்கு மற்றவங்க திட்ட தான் செய்வார். தனியாக இருந்த போது அப்படி கொஞ்சிட்டு இருப்பார். அது பெட்லாம் அழகாக ஒரு படுக்க வச்சுட்டு ரொம்ப கூட கொஞ்சிட்டு இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஏன் மாமா எல்லாருக்கும் கூட திட்டுறா சொல்கிறாங்க. அது பழகிட்டு என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் கேட்குறாங்க. உனக்கு பையனாக்கா பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று தான் பிடிக்கும், இந்த லட்டு தான் பிடிக்கும். ஜிம்மு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்குடா. ஜிம்முக்கு வந்துட்டு ஸ்கூலில் ஒரு பையன் ஜிம்மு தள்ளி விட்டுறான். ஜிம் டேரெக்டாக அங்கே ஒயன் படிக்கிறான், நம்ஜன் படிக்கிறாங்க, டே படிக்கிறாங்க. ஆனால் யார்கிட்டே ஒரு போகிற டேரெக்டாக அந்த ஜங்கு தான் போகிறாங்க. அப்படி ஜங்கோட கிளாஸ் ரூம் பண்ணிட்டு மாமா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. மாமா வாசல் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பண்ணிட்டுருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அம்மா வந்து தள்ளி விட்டா ஒருத்தன் அடிக்கிறான் சொல்கிறாங்க. அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறான். நான் ஜப்பின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா சொல்லிட்டு அங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் வாசலுக்கும் ஹேண்ட் பிடிச்சி கொடுத்து வராங்க. கூட்டி வந்து பார்த்தா இங்கே ஒரு பையன் இருக்கான். அவனே பார்க்குற கொஞ்சம் ஜப்பியாக தான் இருக்கான். அவன் ஜிம்மில் ஜப்பின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் பார்க்க ஜம்ப் பார்க்குறாங்க. என்ன சொன்னான் அவனாலும் கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன் அவன் ஜப்பியாக இருக்கான் ஜப்பின்னு சொல்கிறாங்க. அவன் ஜப்பியாக தானே சொல்லுவியா கேட்குறாங்க. நீ எப்படி அவன் அழகு சொல்லிட்டு ஜம்ப் வந்து பையன் அடிச்சிடறாங்க. ஜிம்மில் தான் ஸ்மெல் பண்ணுறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. இனிமேல் யாராவது அவன் ஜப்பின்னு சொன்னீங்க அவ்வளோதான் பார்த்துக்க சொல்லிட்டு ஜம்ப் மாட்டி விட்டுறாங்க. எல்லாரும் பயந்து போயிடறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. சரி அழகு கூட என்ன சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ கிளாஸ் ரூமுக்கு வெளில கூட்டிட்டு வந்தாங்க. சரி இந்த சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ பண்ணுறது நான் சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அவர் சிக்ஸை காமிச்சு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு க்யூட்டாக போய்ட்டு ஜங்கோட லிப்பில் ஜங்கோட சிக்ஸை கிஸ் பண்ணிடுறாரு. ஜங்கோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே இப்போ கிளாஸில் உட்காந்துக்கிட்டு அழக்கூடாது என்ன டேஸ்ட்டாக வெயிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்னும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு எதனா வேணா ஜங்க் கூட டேரெக்டாக போவார். ஜங்க் தவிர ஒரு யாரும் தேட மாட்டார். அவங்க அக்கா இருக்கா ஒயன் இருக்காட்டே இருக்காங்க யாரும் பார்க்க மாட்டார். டேரெக்டாக போகிறது ஜங்க் நம்ம ஜங்க் கிட்ட தான். ஜங்குக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு இருப்பாரு. இப்படி தான் டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வீட்டில் உள்ளவங்க பார்த்தா ஜங்கு ஜிம்மு பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தான் நடந்துட்டு இருப்பாங்க. ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அப்புறம் போய் தான் ஆகணுமாங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ பசங்க சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிஸ் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு ஃபேமிலி டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் ஃபாரின் போகிற சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறா. ஏன் டீ சொல்கிறாங்க. இல்லைம்மா அங்கிளுக்கு பிஸ்னஸ் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுமா. நாங்கள் அங்கே போகிறோம் ஓகேவா. அப்புறம் நாங்கள் யாரும் கூட்டிகிட்டு தான் போகிறோம் ஃபேமிலியாக போகிறோம். நீங்கள் இங்கே இருங்க ஓகேவா. நாங்கள் அடுத்து கண்டிப்பாக பெருசாக அதுக்கப்புறம் வருவோம் சொல்கிறாங்க. அப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. அவனுக்கு ஞாபகம் இல்லைம்மா ஜங்குக்கும் எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இப்போவே அம்மா சொல்கிறாங்க. அம்மா இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஒன்றும் புரியல. அம்மா என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம்மும் டேவும் பக்கத்து உட்காந்துருப்பாங்க. அப்போ கூட ஜங்குக்கும் இருந்தாலும் உட்காந்துருப்பாங்க. ஆமாம் ஜங்குக்கும் எனக்கு மேரேஜ் பண்ணிடலாம் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செகண்ட் பையன் ஜங்குக்கு தான். ஜங்கு அப்புறம் தான் டேவே. அப்படி இருக்கும்போது நம்ம ஒயனுக்கும் டேக்கு தான் ஒயனுக்கும் ஜங்கு தான் கரெக்டாக இருக்கும் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி அப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம். நாங்கள் ஃபாரின் போய்ட்டு நான் படிக்க வச்சு பெருசாக கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஃபாரின் கிளம்புறாங்களா. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஜிம்மில் அழுதுகிட்டே இருக்காங்க. எங்கே இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் பேக் பண்ணுறதுக்கு. ஜிம்மில் அழுதுட்டு இருக்கா. இப்போ ஜங்க் பார்க்குற எங்கே காணும் இவனை சொல்லி தேடிக்கிட்டாங்க. பார்த்தா நம்ம ஜிம் தான் அந்த வீட்டோட பேக் கேட் இருக்கும். அங்கே போய்ட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏய் மோச்சி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு மாமா சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. நீ எங்கே போடன்னு விட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதுவா நான் ஃபாரின் போகிறேன் சொல்கிறாங்க. அப்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தர மாட்டியா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் பாருங்க நான் சாக்லேட்டை வாங்கி தருவேன். ஆனால் இப்போ நான் ஃபாரின் போகிறேன். என்ன எப்படி வாங்கி தர முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்போ வருவேன் அப்படி கேட்குறாங்க. நான் வரதுக்கு ரொம்ப டேஸ் ஆகும். பெரிய பையன் தான் வளர வந்து பெரிய பையன் வந்ததுக்கப்புறம் வருவேன். அது வரைக்கும் நீ சமத்து பையன் நல்லா படிச்சுட்டு சமத்தாக இருக்கணும் மாமா சரியா. மாமா வந்ததுக்கப்புறம் உடனே மேரேஜ் பண்ணி இப்போ நான் சொல்கிறாங்க. மேரேஜ்னா சொல்கிறாங்க. மேரேஜ்னா அது கல்யாணம் ஓகேவா. அது நீ என்னால் ஒன்றாவே இருக்குமா. எப்போது ஜங்கோ நல்லா பார்த்துப்பேன் சாக்லேட்லாம் வாங்கி தருவேன்னா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீ வருவல சரி நான் வருவேன். அது வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும் ஓகே சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜங்க் போய்ட்டு ஜிம்மி சிக்ஸை கிஸ் பண்ணிட்டு லிப்டில் பெக் பண்ணுறாங்க. நீ பத்திரமா இரு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நீ என்னை மறந்துட மாட்டேல்ல சொல்கிறேன். நான் அங்கே போனால் மறந்துட மாட்டேன் ஞாபகம் வச்சுப்பா. நீயும் அதே மாதிரி என்ன மறந்துடக்கூடாது சொல்கிறாங்க. சரி மாமா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மு பார்க்குறாங்க. அவருக்கு விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அப்படி இருந்து சரி கிளம்புறாங்க. சொல்லிட்டு எல்லாரும் பாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிட்டு சொல்கிறாங்க போயிட்டு வர சொல்லிட்டு அவர் ஓகே சொல்கிறாரு.
இப்போ எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. நம்ம ஜிம் தான் வந்துட்டு அவங்க ரூம் போகிறாங்க. ரூம் போய் பார்த்தாக்கா அவர் ரூமில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா நிறைய திங்ஸ் இருக்குது. எனக்கு நிறைய சாக்லேட்ஸு, நிறைய சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து குட்டி அவருக்கு பிடிச்ச எல்லா திங்ஸுமே இருக்குது. குட்டி ஒரு டெடி பியர், ஒரு கீ செயின் சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்னது இதெல்லாம் ஜிம்மில் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அழகாக இருக்குது. அப்போ அது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு குட்டி லெட்டர் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அது குட்டி அப்போ ஜங்கோக்கோட ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி வச்சிருப்பாரு. ஜங்கோ எழுதி வச்சிருக்காங்க, பாரு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், உனக்கு லவ்னா என்னென்னு தெரியுமா எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இப்போதைக்கு உன்ட்ட லவ்னு சொன்னால் புரிய கூட புரியாது, அதனால தான் இப்போ எழுதி கொடுத்துருக்கேன், ஓகேவா, நீ வளர்ந்ததுக்கப்புறம் இந்த லெட்டர் பார்த்தா எனக்கு புரியும், உனக்கு நான் தான் என்ன கொடுத்தாலும் அப்படி பார்த்தாலும் வச்சுப்பேன், என் திங்ஸை தூக்கி போடாமல், அதனால உன்ட்ட கொடுக்குறேன், ஓகே இப்போ கொடுத்துட்டு போகிறேன், யாரையும் லவ் பண்ணுறாது, யாரையும் பார்த்து யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு செகண்ட் கூட என்னை மறக்கக்கூடாது, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் இங்கே உள்ளவங்க எல்லாருமே எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, ஒன்று தான் மேரேஜ் பண்ணிப்போம், ஓகேவா, நீ கொஞ்சம் டேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணு, மாமா பெருசானதுக்கப்புறம் வந்துடுறேன், அது வரைக்கும் எங்கே வெயிட் பண்ணுவியா, அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜம்ப் தேடி வச்சிருக்காங்க, எனக்கு எப்போவுமே இந்த மோச்சி குட்டி தான் பிடிக்கும், ஓகேவா, அந்த ஜபி பாய் தான் பிடிக்கும், என் லட்டு பேபியும் பத்திரமா இரு, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவருக்கு பிடிச்ச எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுட்டு போயிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு அப்போ புரியல, அந்த மீனிங் இப்படி புரிஞ்சிருக்காது, ஆனால் அந்த லெட்டர் திங்ஸ்லாம் பத்திரமா வச்சிருக்காரு, சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டுப்பாரு, அந்த கவர் கூட பத்திரமா வச்சிருப்பாரு, வளர தான் அவர் வந்து லெட்டருக்கு மீனிங் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அது இப்போ லவ் பண்ணுறத சொன்னது ஞாபகம் வச்சுக்கிறாரு. அப்போ நம்ம ஜங்குக்கு நம்மளுக்கு தான் நம்ம ஜங்குக்காக தான் நம்ம லவ் பண்ணுறோம் சொல்லிட்டு அவருக்கு புரியுதுன்னா ஜங்குக்கு தான் ஜிம்முக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ அது ப்ரெசென்ட்டில் நினச்சி பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் சொல்லு, நீ எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் என்ன பண்ண ஜங்கு அடிக்கிறான் ஜங்கு திட்டான்னு சொல்லுவேன், நான் கிஸ் பண்ண மட்டும் ஏன் சொல்ல அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லு நான் கிஸ் பண்ண மட்டும் ஏன் நீ சொல்ல சொல்லி கேட்குறாங்க. அது தெரியல சொல்கிறாங்க, ஏன்னா நீ லவ் பண்ண, ஓகே உனக்கு சின்ன வயசு தெரியல, சின்ன வயசில் லவ்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும், ஓகேவா, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. அப்போ இப்போ மேரேஜே சொல்கிறாங்க, மேரேஜா அதை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா, கொஞ்சம் டைம் கூட சொல்கிறாங்க, லாஸ்ட் மினிட்ல கூட எதனால சேஞ்ச் ஆகலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல ஆமாம் லாஸ்ட் மினிட்ல கூட எதுவும் சேஞ்ச் ஆகும், ஓகேவா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி ஜங்கு காசுன்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே தூங்க நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி போ சொல்லி ஜிம் போயிடுறாங்க. ஜிம் வந்து படுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பிள்ளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போ 2 days ஆஃப்டர் நம்ம இந்த பக்கம் தான்டா நம்ம ஜங்கோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறது கேட்குறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. அம்மா நம்ம யூஎஸ்ல செலிப்ரேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ண வேணாம்மா, மார்னிங் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இங்கே கொரியாவில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அப்பாவும் சொல்கிறாங்க, நம்ம மார்னிங் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அதுவும் கரெக்ட் தான், எப்போ 12 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஆமாங்க எல்லாரும் தூங்கிடுவோம், ஆல்ரெடி மேரேஜ் ஒரு ஹெவியாக போயிட்டுருக்கு. சரி ஓகே சொல்லிட்டு படுத்துறாங்க. இன்றைக்கி ஜங்கோட பர்த்டே. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இப்போ இன்றைக்கி அந்த ரூமுக்கு வருவான். வந்துட்டு இப்போ 2 days ஜங்க் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஜம்கிட்ட பேசிட்டு பார்த்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வந்துடுவான்னு சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு 11:50 இருக்கும். அவருக்கு வந்துட்டு கேஷுவலாக இருக்காரு. பர்த்டே வந்து நாளைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க சொல்லி ஒரு கேஷுவலாக இருக்கார். ஒரு பெருசாக எடுத்துக்கலாம். அவர் பாட்டுக்கு ஜிம்மில் பார்க்கலாம் வராங்க. இப்போது ஜிம் ரூமில் வந்து பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன தெரிஞ்சுட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஒரு மாதிரி பலூன்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஃப்ளவர்ஸு பலூன்ஸு அப்புறம் கேண்டில்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் ஆகிருக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சார் ஜிமின் அப்படி கூப்பிட்டாங்க. அப்புறம் ஜிமினை காணும். ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்த்தா டோருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. கையில் ஒரு கேக் கச்சிக்கிட்டு கேக்கை வந்து வச்சுட்டு அது ஃபுல்லாக கேண்டில்ஸ்லாம் எரிஞ்சிட்ருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு டக்குன்னு ஷாக் ஆகிறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஜிம் இருக்காங்க. ரூம் ஃபுல்லாக டார்க்காக அவ்வளோ பலூன்ஸ் அதில் கேண்டில்ஸு அப்புறம் ஜிம்மோட கையில் அந்த மெழுகுவத்தியோடு எரியிற அந்த கேக் அந்த கேண்டில்ஸோட அந்த கேக்கு அவ்வளோ அந்த டார்க் பிளேஸில் அவரோட ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஏஞ்சலிக் ஃபேஸ் மாதிரி அழகாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் ரொம்ப டேஸாக வெயிட் பண்ணிருப்பாங்க ஜங்கோட பர்த்டேக்காக. அந்த பர்த்டே ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவர் வருவார் சொல்லி வெயிட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் வந்திருக்கவே மாட்டார். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீ இங்கே இருக்க இப்போ என் கூட இருக்க இல்லையா, எனக்கு ரொம்ப ஆசை மார்னிங் எல்லாரும் கூட நீ செலிப்ரேட் பண்ணணும்னு தெரியும். ஆனால் எனக்கு இப்போ எனக்கு இப்போ நானும் நீ மட்டும் செலிப்ரேட் பண்ணணும் ஆசை. ஏன்னா நீ என்னோட ஹஸ்பண்ட்லாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஹஸ்பண்டா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ ஒய்ஃப் தான்டா, நான் உன் ஹஸ்பண்ட் தான் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜங்கா, என்னோட விஷயம் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக டைம் 12 o'clock ஆகுது. ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம். ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் எப்போ அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுவா ஈவினிங் எல்லாரும் பிஸியாக இருந்தாங்களா, நான் போய்ட்டு கேட்க வேண்டியது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்க் தான் அப்படியே ஜிம்மில் ஹேண்டோட கேட்க வாங்கி வைக்கிறாங்க. வச்சு 2 பேரும் உட்காராங்க. நீல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுற சின்ன வயசுலேருந்து அதே லவ் ஒன்று இருக்குல்ல சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து விட இப்போ அதிகமாக இருக்குது. நான் ரொம்ப டேஸாக லவ் பண்ணுறேன். எப்போ நீ வருவா, எப்போ என் மாமா ரிட்டன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து எனக்கு மாமா சொல்லிட்டு அக்கா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. நான் அப்படி பார்க்கல, எனக்கு அப்படி பார்க்க முடியல. அவன் மாமானு கூப்பிட கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியா சொல்லிட்டாங்க. அவனுக்கு வேணுமா சொல்லிட்டாங்க. வேணும் சொல்கிறாங்க. அப்புறம்
அன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் அமைதியாக நின்றுதான் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க சொல்லி ட்ரெஸ்ஸிங் ட்ரையல் ரூம் ஃபுல்லாக ஏன் அமைதியாக நின்றுதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்களா உனக்கும் அக்காவுக்கும் மேரேஜ் ஆகுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அதில் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இத்தனை வருஷம் என்னோட பாடியை நான் செலிப்ரேட் பண்ணவே இல்லை திரும்ப சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அதை மனசார அப்பா அம்மா செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு ஃபீல் பண்ணதே இல்லை, ஏன்னா நீ பக்கத்தில் இல்லை, அதனால தான் இந்த பாடி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் ஓகேவா, நீ கூட இருக்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக நிஜமாக அம்மா சொல்கிறாங்க. நிஜமாடா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிட்டேயா வந்துட்டு இருக்கு. நீ சொல்கிறாங்க ஒன்று நான் ஃபஸ்ட்டு நான் தான் லவ் பண்ணேன், எனக்கு அப்புறம் தான் நீ ஓகேவா. இப்போ நான் சொல்கிறாங்க உங்கள் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கேன், அந்த லவ் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, கொஞ்சம் கூட குறையும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா சார் தவிர குறையா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது நிஜமா அது உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு விஷ் கிடச்சிருக்குதுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த பாடி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜங்கும் கேக் கட் பண்ணி ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்மு கேக்கை ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் ஒருத்தர் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு என்ன கிஃப்ட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. புரியலடா சொல்கிறாங்க. நான் தான் கிஃப்ட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்ன பேசுகிற நீ 12th படிச்சிருக்க கிஃப்ட் அமைய சொல்கிறாங்க. அப்போனா உனக்கு என்ன பிடிக்கலையா கேட்குறாங்க. ஐயோ என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃப்டா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ சின்ன பையன், அவனை எப்படி எடுத்துக்க முடியும் சொல்கிறாங்க. ஜிமுண்டா எனக்கு அதுலாம் தெரியாது, நீ எடுத்துக்கோ, நான் தான் கிஃப்ட், நீ எனக்கு வேணும், நான் வந்துட்டு நேரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு நான் நானே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா நான் சொல்லாத ஓகேவா, நீ 12th படிச்சுட்டு இருக்க, நான் அமைதியாக இருக்கேன் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அப்படியே கிஃப்ட் வேணா வாச்சிரி போ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. கிஃப்ட் வேணா போ சொல்கிறாங்க. அது பர்த்டே செலிப்ரேட் பண்ணி சரி போ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவ்வளோதானே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்க் போகிறேன்னு பார்க்குறாங்க. ஆனால் போய் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் கியூட்டாக அழகாக இருக்காரு, அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏய் நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேடா சொல்கிறாங்க. நீ என் ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. ஆமாம் ஹஸ்பண்ட் தான், நான் ஒய்ஃப் தானே ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போ எடுத்துக்கோ சொல்கிறாங்க. பர்த்டே கிஃப்ட் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான், எடுத்துப்பேன், அப்புறம் கோச்சிக்கூடாது சொல்கிறாங்க. நான் கோச்சிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஷோ குழந்தையவே இருக்கு, நான் எப்படி எடுத்துக்க சொல்லி ஜங்க் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்பப்போ வெயிட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீயே சொல்லிட்டதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் பண்ண மாட்டேன். ஜங்க் தான் டோர் போய்ட்டு லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. சின்ன வயசு கிஸ் பண்ண மாதிரி அதே டீப் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பார்க்க தானே குட்டி பையனாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு காயில சொல்லாத சொல்கிறாங்க. சரி ஜங்கு ஜிம்முக்குள்ள எல்லாமே ரொம்ப அழகாக போயிருக்கும். இப்போது ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும், 5 o'clock இருக்கும். ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு விட்டா தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் கூட ரொம்ப லவ்லியாக ஜிம்மில் 4 கிஸ் பண்ணிட்டு எனக்கு தான் பெஸ்ட் பாடி சொல்லிட்டு அவர் போயிட்டு எல்லா திங்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்க. எனக்கு அங்கே கேண்டில்ஸ் வந்துருக்கும், கேண்டில்ஸ் பலூன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரூமே க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அவர் ஜிம் நெக்கெலாம் பைட் பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா யாரும் பார்த்துருக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப ஜென்டலாக பண்ணியிருப்பாரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஸ்பெஷல் கிஃப்ட் யுவர் மை ஸ்பெஷல் கிஃப்ட் ஜங்க் சொல்லிட்டு அப்படியே திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் நெக்ஸ்ட் தான்டா ஜிம் வந்து மெதுவாக எழுந்து போயிறாங்க. இன்றைக்கி ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஜிம்முக்கு இன்றைக்கி லீவ் தான், ஏன்னா நாளைக்கு மேரேஜ் இன்றைக்கி லீவ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்கோட அப்பா ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஜங்கா சொல்லிட்டு மார்னிங் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் வந்து அமைதியாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லவும் அவர் தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரன் பார்க்குறாங்க. ஒயன் போ மாமா கேட்க ஃபீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா, அதுக்கு ரன் சொல்கிறாங்க. போய் ஃபீட் பண்ணுறா, நாளைக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஆக போகிறேன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஜிம்முக்கு கிளம்பி டேர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்படியே ஜிம் டக்கு டேஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒயன் ஃபீட் பண்ணான்னு போக இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை ஒயன் வேண்டாம் சொல்கிறாங்க. யார் பார்க்குறாங்க ஏன்டா சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம் சொல்லிட்டு இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் ஷை பர்சன் சொல்கிறாங்க. அப்படியே அவன் கொஞ்சம் கோல்டாகவும் கொஞ்சம் ஷையாகவும் இருப்பான். பொண்ணுங்க விஷயத்தை கொஞ்சம் ஷையாக இருப்பான், மற்ற விஷயத்தை கொஞ்சம் கோல்டாக இருப்பான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி அவங்களும் சரி விட்டுறாங்க. இப்போ நாளைக்கு மேரேஜ் ஆனது அதுக்கப்புறம் சரி பண்ணிப்பாங்க சொல்லிட்டு விட்டுறாங்கடா. இப்போ இன்றைக்கி நைட்டு தான் ஜிம் பார்க்குறாங்க. ஒயன்ட்ட போகிறாங்க. அக்கா சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. உனக்கு ஜங்க் மாமா பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஒயன் பார்க்குறா. எனக்கு டேவோ தான் பிடிச்சிருக்கா, என்ன பண்ணுறது, ஜங்கு கூட தான் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க, அதனை பண்ணிக்கணும், அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குதோ அதனை பண்ண முடியும் ஜிம் ஒயன் சொல்கிறா. ஆனால் மாமா பாவம் இல்லையா, ஜங்கும் போகணும் ஏமாத்திரல தப்பு இல்லையா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு டேவோ தான் பிடிச்சிருக்கா, ஆனால் மேரேஜ் ஜங்கு தான் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை, நீ விட்டு இதை பற்றி பேசாத சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. நீ வேணா ஒரு டைம் சொல்லி பார்க்குறேன், நான் சொல்லவா அப்படி கேட்குறேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, வைக்கணும் அமைதியாக இருக்குது, நான் வந்து ஜம்கே மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. இப்போ ஜிமின் தான் சரி சொல்லி ஒயன் ரூம்லேருந்து ஏஞ்சி போகிறாங்க. ஏஞ்சி போகும்போது இப்போ கண்ணில் போட்டு டேஸ்ட் தான். அக்கா வந்துட்டு டேமா வந்து லவ் பண்ணுறேன், ஆனால் ஒயன் ஜங்கோ மேரேஜ் பண்ணிக்க போகிறல, அது பாவம் இல்லை, ஜங்குக்கு மாமா போயிட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களாம்மா, ஜங்குக்கு எனக்கு தான் சார் ஜிம்மில் அழுதுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன அழுதுட்டு போயிட்டுருக்கான் சொல்லிட்டு டக்குன்னு ஜங்க் போயிட்டு ஜிம்மில் வந்துட்டு இருப்பாரு. சடனாக அவர் ரூம் பிடிச்சி எடுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா ஜிம் பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓ என்னாச்சு சொல்கிறாங்க. ஜங்கா ஒயன்லாம் சொல்கிறாங்க. ஒயன் என்ன பண்ண சொல்கிறாங்க. ஒயன் சொல்கிறா அவள் உங்களை தான் மேரேஜ் பண்ணிப்பாங்களாமா, ஆனால் அவளுக்கு வந்து தேவை தான் பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம்
டேக்கும் எல்லாம் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு தான் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவங்க தான் மேரேஜ் ஆக சொல்கிறாங்க. அப்போ நம்ம அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகும் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க அது தெரியல பார்க்கலாம் ஓகேவா, ஆனால் நாளைக்கு மேரேஜ் எனக்கும் டேக்கு தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. பயந்துட்டா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, ஏன்னா என் ஹஸ்பண்ட்லாம் சொல்கிறாங்க, நான் ஹஸ்பண்டாகவும் சொல்கிறாங்க. சின்ன வயசுல நீ தான் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்க, உன்னை விட்டு நான் வேறு யாரும் மேரேஜ் பண்ணிப்பேனா அப்படி கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக தான்டா சொல்லம்மா, நீ என்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வாழ்ந்துட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. சின்ன கொஞ்சம் ஐயா இருக்காது சொல்கிறாங்க. சரி இப்போ சொல்லு, எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துட்டேன், எனக்குள்ளே வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேறு யாரா நினச்சி பார்ப்பேன், நீ எனக்கு பிடிக்கிறேன்னு சொன்னால் கூட நான் விட மாட்டேன், அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு நீ தான் ஹஸ்பண்ட் சொல்லும்போது நான் அப்படி விட்டுருவான் சொல்கிறாங்க. நீ எப்படி நான் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், நானும் ஒரு ஒய்ஃபை நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து ஓகேவா, யாருக்காகவும் இதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் ஓகேவா, யுவர் மை லைஃப் யுவர் மை எவ்ரிதிங் சொல்கிறாங்க. சின்னக்கு ஹாப்பியாக இருக்கு. நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக தான் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ டேக்கும் ஒய்னுக்கு எப்படி மேரேஜ் நடக்கும் சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், இது கொரி பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது எந்த சொல்கிறாங்க. சரி நான் உனக்கு தான் ஜங்கு சொல்லிட்டுருக்காங்க. ஜங்கு டைட்டாக பிடிக்கிறாங்க. குழந்தையிலேருந்து நான் தான் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஜங்கு தான் நினச்சிட்டு இருக்காங்க, இவனை விட்டுட்டு வேறு யாரா மேரேஜ் பண்ணிக்க முடியும் சொல்லி அவர் நினைக்கிறாரு. இப்போ ஃபைனலாக நெக்ஸ்ட் டே தாண்டா பையன் அழகாக ரெடி ஆகிட்டான். இந்த பக்கம் நம்ம ஜங்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. டே பார்த்தா ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க. இப்போ அவன் நம்பிட்டு பார்க்குறாங்க. உன் ட்ரெஸ்க்கும் ஜங்கு ட்ரெஸ்க்கும் பெருசாக டிஃப்ரெண்ட்டே இல்லை சொல்கிறாங்க. கொஞ்சம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது, நீ எதுவும் பார்க்குறதுக்கு ரூம் மாதிரி இருக்கா சொல்லிட்டு நம்பிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா அமைதியாக இருக்காங்க, ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு என்னமோ இவனை பார்த்தா தான் மாப்பிள்ளை மாதிரி தெரிய சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி தான் எனக்கு கூட தெரிய சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா எதுவுமே கண்டுக்கல, அவர் பார்த்தா சோகமாகவே இருக்காங்க. சரி போகலாமா சொல்லிட்டாங்க. சரி வாங்க சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு ஸ்டேஜுக்கு வராங்கடா. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா மக்களும் ரொம்ப ஹாப்பி. ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்ல அப்பா அம்மா அவங்க கிராண்ட்ஃபாதர் ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ம டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே சோகமாக நின்றுருக்காங்க. அவர் வந்து ஜங்கோட ஹேண்ட் பக்கத்தில் நின்றுப்பாரு. அந்த பக்கம் நம்ம ஜிம் நின்றுருக்காங்க. நம்ம வயலில் பக்கத்தில் இப்போ நம்பிச்சு வந்து பக்கம் நினச்சிருக்காங்க. பார்க்குறாங்க. ஏன் டேக்கு என்னாச்சு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்குறாங்க. தெரியலையே டே எதுவும் ஒரு மாதிரி சேடாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, சரி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. வந்துட்டு நானும் பார்க்குறேன் ரொம்ப சேடாகவே இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜங்கு ஹெனி பார்ப்போம் என்ன திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் கிம் டைம் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு டேவை பிடிச்சி புஷ் பண்ணுறாங்க அவரோட பிளேஸ்க்கு. பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, நீ தான் லவ் பண்ணுற அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் மாறி போயிடுது. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இருங்கம்மா சொல்லிட்டு பாருங்க ஃபாதர் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, கிம் டேங்க நீ பார்க்கோ என்ன திருமணம் செய்துக்கலாம் சம்மந்தம் கேட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ அவரும் அப்படியா சொல்லிட்டு கேட்குறாங்க. கிம் டேங்க நீ பார்க்கோ என்ன திருமணம் செய்துக்கலாம் சம்மந்தம் கேட்குறாங்க. இப்போ எனக்கும் ஷாக்கு டே பார்க்குறேன். ஜங்கா சம்மந்தமாக இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்களும் பார்த்துருக்காங்க. நம்ம ஷாக்காக இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. சின்னக்கு மட்டும் புரிஞ்சிச்சு. ஏன்னா சின்ன வந்துட்டு நோட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் டே ஒயனை பார்க்குறோம் டேவை பார்க்குறோம் இப்படியே தான் இருப்பாங்க. அவர் பார்க்குறாங்க. அப்படி நான் சொல்லி பார்த்துருக்காங்க. பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சம்மதமாக இல்லைடா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ சம்மதம் சொன்னால் ஓகேவா என்ன வச்சுக்கேன் வேறு மாதிரி பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சம்மதம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு ஷாக்காக போயிடுது. ஜிம்ல அப்பா அம்மா கிராண்ட் பார்க்குறாங்க. ஜங்கு என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. அவர் எதுவும் எல்லாமே அப்படியே அமைச்சிருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஒயின்ட்டு கேட்குறாங்க. பார்க்க ஒயனாக நீ கிம்ட்டே எனக்கு திரும்பி அதுக்குள்ள சம்மதமாக கேட்குறாங்க. அவளும் சம்மதம் சொல்லிடுறா. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அம்மா ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. என்னடி நடக்குதுங்க சொல்கிறாங்க. தெரியலையே சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மேரேஜுக்கு வந்து கெஸ்ட்லாம் பார்க்குறாங்க. என்ன நடக்குது புரியலையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, இது ஒரு சர்ப்ரைஸ் மேரேஜ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆமாம், அவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் அரேஞ்ச் பண்ணோம். அவங்க 2 பேரும் ஃபேமிலிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்பா அம்மா சொல்கிறது தான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃபீலிங்ஸ் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்காங்க. அப்படி இருந்து அப்பா அம்மா சொல்கிறது கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியை. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, வாவ் சூப்பர், இது மாதிரி நான் பார்த்ததே இல்லையே, இது ட்விஸ்டட் மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஒயனுக்கு டேக்கும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு ஐயோ விங் பண்ணுறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு அவங்க புரிஞ்சிச்சு ஜங்கு எது பிளான் பண்ணியிருப்பாங்க போல சொல்லிட்டு. இப்போ ஜங்கோட அப்பா அம்மாவும் ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா நீங்கள் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. எதுக்கு நேம்லாம் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. இப்படி ஒரு சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவாங்களா, நல்லா இருக்கே சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் எங்கள் பசங்களுக்கு இவங்க 2 பேர் ஒருத்தர் பிடிக்கும், நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்படியே விட்டுட்டாங்களா, எங்கிட்ட சொல்லவே இல்லை, அதான் அவங்களோட ஃபீலிங்ஸ் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்களே அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓ சூப்பருங்க சொல்லிட்டு உங்களை மாதிரி தான் இருக்கணும் பேரண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எப்படின்னாக்கா ஃபேமிலி ஒரு நல்லா போயிடுது, யாரும் தப்பாக எடுத்துக்கல, அந்த மாதிரி ஒரு மாறி போயிடுது. அந்த பக்கம் ஜங்கோட அம்மா கூட தலையை சுற்றுது, அந்த பக்கம் ஜிம்மோட அம்மாவுக்கு அதுக்கு மேலே கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படி தான் நான் ஜிண்டுக்கு எல்லாம் புரிஞ்சு நம்பிட்டு பார்க்குறேங்க. என்னடா நடக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறேன் டாக்டர் அவர் சொல்கிறாங்க. இப்போ ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க சொல்கிறாங்க. 2 பேரும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. எப்படானு வெயிட் பண்ணிடுவார் போல, போயிட்டு ஒயின் எடுத்து ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. இப்போலாம் கிளாப் பண்ணுறாங்க. வா சூப்பராக இருக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பெஸ்ட் கப்பல் நல்லா இருக்காங்க, பேர் அழகாக இருக்கு சொல்கிறாங்க.
இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக்கு உனக்குப்பா நீ பாவம் இல்லையா கேட்குறாங்க. நான் எதுக்கு பாவம் சொல்கிறாங்க. பாருங்க எனக்கு ஒரு லட்டு இருக்கு சொல்லிட்டு ஜிம்னோட ஆரம்பிச்சு பக்கத்தில் எடுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா அப்போ பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுற நீ சொல்கிறாங்க. அதுப்பா தேவங்க விட்டுட்டு நான் இவங்க கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் ஒயனும் தேவங்க தான் இருக்க போகிறாங்களாம்மா. நான் என் ஜிம்மில் கூட்டிகிட்டு ஃபாரின் போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எங்களுக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. டே அவன் 12th படிச்சிருக்காங்க. எக்ஸாம் என்ன எழுதுறடா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அங்கிள் சொல்கிறாங்க. அவன் ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா ஷை ஆகிட்டு இருக்காரு. ஜங்கோட அம்மாவுக்கு ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. நீ என்னடா கலவரம் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. கலவரம்லாம் பண்ணல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏங்க போதும் போ இறங்கி போய் கீழே பண்ண அப்படி சொல்கிறாங்க. என்னத்துக்கு இறங்கி போய் கிஸ் பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. டேக்கர் மாதிரி இப்போ டே தான் வந்து வயனை கூட்டிட்டு கீழே போயிடறாங்க. இப்போ ஃபாதர்கிட்ட ஜங்க் பார்க்குறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. என் பேர் வந்து ஜான் ஜங்க் ஓகே என் பேர் பார்ச்சிமின் எங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜான் ஜோங்காக்கு நீ பார்ச்சிமின் திரும்ப சதுக்குள்ள சமமாக கேட்குறாங்க. சமம் போடுறா ஜங்கு சர்ச்சிலே சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்கிட்ட கேட்குறாங்க. ஜிம் சமம் சொல்கிறாங்க. எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்தா அது ரொம்ப ஹாப்பி போய்ட்டு ஜிம்மில் பொருட்கள் ரொம்ப லெவலில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் டச்சாலும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் டு ஜங்கா ஜிம் போட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது கடவுளே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலுக்கு இறங்குறாங்க. இப்போலாம் கேட்குறாங்க. ஜோன் அண்ட் பார்க் நீங்கள் வந்து இப்படி மேரேஜ் பிளான் பண்ணிட்டீங்களா. ஒரே டைமில் 2 மேரேஜ் சரவ முடிச்சு தான் போலே சொல்கிறாங்க. ஐயோ இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க. நாங்களே வந்து தலையை சுற்றுதுன்னு பயந்துட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஃபைனலாக மேரேஜ் எப்படி நான் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜங்கோட அப்பா முறைச்சி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒயன்ட்டையும் கையை விடவே இல்லை. ஒருத்தர் ஹேண்ட் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா கொஞ்சம் பாருங்களேன் சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஒயனோட ஆட்டையும் பேசல அப்படி ஒரு ஹாப்பினஸ் அப்படியே கையை அப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. அப்பா அவங்களுக்கு தான் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இப்போல்லப்பா சின்ன வயசுல டேக்கு ஒயனை தான் பிடிக்கும். ஒயனுக்கு டேவை தான் பிடிக்கும். என்ன பிடிக்காது ஓகேவா சேம் எனக்கு அப்படி தான். எனக்கு ஜிம்மினை தான் பிடிக்கும். ஜிம்மினுக்கு தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்படி எனிமிஸ் தான் சொல்கிறாங்க. நாங்கள் எனிமிஸ் இல்லை நாங்கள் சீக்ரெட் லவர் சொல்கிறாங்க. சீக்ரெட்டு லவர்ஸ் ஆமாம் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின்பா அதில் என்ன சொல்கிறாங்க. அம்மா அது ஜங்காக்கு என்ன தான் பிடிக்கும். எனக்கு ஜங்கா தான் பிடிக்கும். ஜங்கா இல்லை ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவள் சொல்கிறாங்க. எப்போ தான் இது நான் சொல்கிறாங்க. அதில் சின்ன பிள்ளையார் நல்லா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவனுக்கு ஒரு 4 years அப்போ தான் சொல்கிறாங்க. 4 years ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கா நம்ம பார்க்குறாங்க. டே என்னடா இதில் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அவனை தான் பிடிக்கும் சரியா சொல்கிறேன். எனக்கு பையனை வந்துட்டு பிடிக்கும். அதை பண்ண பிடிக்கும் அவ்வளோதான். மற்றபடிலாம் எதுவும் இல்லை. எனக்கு இவனை தான் பிடிக்கும் சொல்லி ஜங்கு அப்படி ஜிம்மு கிட்டே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா அவ்வளோ சரியாயிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ஜிமின்பா அப்படின்னு ஜங்கா லவ் பண்ணுறேன். ஆமாப்பா ஜங்கா ரொம்ப லவ் பண்ணுறேன் ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா அம்மாவுக்கு கிராண்ட் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்ப்பா இது முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல சொல்கிறாங்க. அதை இல்லைப்பா அந்த டே சொல்லுவான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பா. அவனே வந்துட்டு கேட்பான் அந்த மாதிரி நான் வேறு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கூட ரெடியாகவே இல்லை. நான் கூட ஒரு டைம் கேட்டு பார்த்துறேன். 2 days பிஃபோர் போய் கேட்டு பார்க்குறேன். ஏன்டா உனக்கு எதனா சொல்லுமா என்கிட்ட உனக்கு இந்த மேரேஜ் ஹாப்பியா அப்படின்னு கேட்குறேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அவன் அப்படியே எப்படினாக்கா ஒரு கல் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்த்தா அவளும் அப்படி தான் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க இல்லை ஒயனக்காக்கு கிராண்ட் ஃபாலாம் எடுத்த முடிவு இல்லையா அவங்க வந்து ஹார்ட் ஆகிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஒயனை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியேப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அக்கா பாவம் அக்காவுக்கு மரிய மாமா தான் பிடிச்சிருக்காம்மா. ஜங்குக்கு மாமா பிடிக்கல. ஆனால் எனக்கு ஜங்கு மாமா தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால தான் அம்மா ஜங்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஜிம்னு சொல்ல. அப்போ உனக்குன்னு தெரியுமா தெரியும் சொல்கிறாங்க. கடவுளே இந்த வீட்டோட கடைக்குட்டி வாண்டு அதுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. ஏன்டா என்கிட்ட கூட சொல்ல சொல்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவன் சொல்லுவான் சொல்லவே மாட்டான். இவனும் அப்படி தான் இவனும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போது கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஏன்ப்பா நீங்கள் 2 பேரும் ஃபேமிலிக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் தரீங்களா சொல்கிறாங்க. கிராண்ட்மா உங்களோட ஆசை வந்துட்டு நானும் ஜங்கோ மேரேஜ் பண்ணுறது தான் ஹாப்பி நீங்கள் சொன்னீங்க சொல்கிறாங்க. இல்லைடா நான் தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போது உங்கள் 2 பேருக்கு பொறுத்தது பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சால் நாங்கள் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு தெரியாமல் போயிடுச்சே சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் 2 பேருக்கு பொறுத்த அழகாக இருக்குன்னு நினச்சிட்டோமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு கூட தான் அவளுக்கு பொறுத்த அழகாக இருக்கும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்டா இவ்வளோ நாள் வாயை திறக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டாம் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ கூட நீ ஏன் முடிவு பண்ண ஏதோ ஜங்கா பிளான் பண்ணி தான் முடிவு பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பின்ன எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என் ஒய்ஃப் இங்கே பாருங்கள் சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. எனக்கு இவன் வேணும் சென்டம் என் தம்பியும் ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் ஒயனும் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக தான் ஓகேவா. இப்போ நம்ம எங்கேயும் வெளில போகல. நாங்கள் 4 பேர் ஒரே வீட்டு தான் இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. மீன் உனக்கு ஜங்கா பிடிக்கும். ஆமாத்த சின்ன வயசுலேயும் ஜங்கு மாமா தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. ஏன்டா தள்ளி விட்டான்னு அழுத சொல்கிறாங்க. அது தெரியாமல் விழுந்துட்டா சொல்கிறாங்க. என்னான்னு ஆமாம் தெரியாமல் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் கூட ஜங்கா தான் நல்லா பார்த்துப்பான் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு ஜங்கா தான் பிடிக்கும். ஆமாம் ஜங்கா தான் பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஹஸ்பண்டா சொல்கிறாங்க. இப்போது யாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கடவுள் இந்த பையனுக்கு கூட இவ்வளோ ஆசை வந்துருக்கு ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு மாமா தான் எனக்கு நான் ஜங்குக்கு மாமாவுக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்ல பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இப்படி ஃபாரின் போறியா சொல்கிறாங்க. ஏன்னா 1 month எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபாரின் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கிள் அங்கே கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க.
டே பார்த்தா அங்கிள் அங்கே செட்டில் ஆக போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியே டே சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் இங்கே செட்டில் ஆக போகிறேன் நானும் அவனும் இங்கே இருக்கும் ஜிம்மில் அங்கே போயிட்டோம் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா ஜங்க் வந்துட்டு யூஎஸ்ல செட்டில் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. சரி டைம் ஓகே சொல்கிறாங்க. இந்த 1 month மே இப்போ இங்கே தானே இருக்காங்க. நம்ம ஜங்க்கு ஜிம்மில் ஒன்றா தான் இருக்காங்க. ஜங்க்கு பார்த்தா ஜிம்மில் க்யூட்டாக கொஞ்சிட்டு ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 1 month ஜிம்மில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம தான் சொல்கிறாங்க. டே கொஞ்சம் விடுறா அவனா கொஞ்சம் எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. சரி விட்டுறாங்க. அவர் அழகாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீ கிளம்புறாங்க யூஎஸ்க்கு. ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப அழகு வருது. குட்டி பையன் நினச்சி பார்த்தா இவனை பார்த்தியா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து ஜங்க் கூட ஹண்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா நீ போகிற நிமிஷம் கூட என்கிட்ட வரமாட்டியா சொல்லிட்டாங்க. அம்மா அதை சொல்லிட்டாங்க. சாரி தான் நான் வேறு வந்துட்டு பையன் தான் வந்துட்டு ஜங்கு மேட்ச் பண்ணி போகிறேன் நினச்சிட்டு உணவு மாமனார் கூப்பிட சொல்லிட்டாங்க. பரவாயில்லம்மா ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பார்ப்ப ஜங்கு ஜிம்மில் பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் பத்திரம் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஃபைனாக ஜிம் தான் எனக்கு பாய் சொல்லிட்டாங்க. தேங்கோட தங்க சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறா. ஜங்கா நல்லா பார்த்துக்கோ ஜிம்னா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் பையன் சொல்லிட்டு டே போய்ட்டு விட்டா சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பேர் ஃபான் போயிடுறாங்க. ஜிம்னு நம்ச்சுன்னு ஜங்குக்கு அவங்க அப்பா மேலே ஃபான் போயிடுறாங்க. ஜிம்முக்கு காலேஜில் அட்மிஷனும் போட்டுறாங்க. ஜம்முக்கு டெய்லி காலேஜ் கூட்டிட்டு போகிறாங்க. அவர் வந்து ஆஃபீஸ் போய்ட்டு வர இப்போ அழகாக லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் டேயோட வயன் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு வெளியே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி ஜங்கு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்து லைஃப் வந்துட்டு நார்மலாக தான் இருக்காங்க. நார்மல் கப்பலாக அந்த மாதிரி அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அக்கா ஜிம் படிக்கிறாங்க சொல்லி விட்டுருப்பாரு. இப்போ ஜிம்முக்கு 3 years படிச்சுட்டு இருக்காரு. 3rd year படிச்சுட்டு இருக்காங்க. 3rd year படிக்கும்போது நம்ம ஜிம்மில் இன்னைக்கு ஜங்கோட பாடி அகைன் ஒரு பாடி வருது. அந்த பாடிக்கு தான் ஜிம் பார்க்குறாங்க. எப்பவுமே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுப்போம்னா இந்த வருஷம் இந்த கிஃப்ட் கொஞ்சம் யூனிக்காக இருக்க போது வரும் நர்வஸாக இருக்க ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 6 month தான் இருக்குது ஜிம்மில் காலேஜ் முடியாது சொல்லிட்டு ஜங்கு ஜிம் என்ன பண்ணிப்பாங்கனாக்கா கொஞ்சம் லைஃப் வந்துட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜங்கு காலேஜ் மூவி இருக்க முடியும் ஜிம்மில் வச்சுக்கிட்டு. அதனால தான் இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இன்னைக்கு பர்த்டே அவருக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா அதனால பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டில். இந்த பக்கம் நம்ம சொல்லி இருக்காங்க. அந்த பக்கம் வீடியோ காலில் நம்ம ஒயன்லாம் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஷையாகவே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்ல போறியா சொல்கிறாங்க. ஜின்னு காலேஜ் பேபி பிறந்துச்சு. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கோட பர்த்டே அன்றைக்கி ஜிம் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அழகாக ஷை ஸ்மெல் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க எப்படி என் பேபி எனக்கு கிஃப்ட் வச்சிருக்கோம் சொல்லி பார்த்துருக்காங்க. அவர் ஏதாவது வாங்கி தந்துருவாரு சொல்லிட்டு ஏதாவது பொருள் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஃபைனில் அவங்கெல்லாம் கேக் கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜங்க் காசு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அப்பால மட்டும் கூட சொல்கிறாங்க. அவ்வளோதான் கிஃப்ட் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க கிஃப்ட் கொடுறா சொல்கிறாங்க. சரி ஜிம் ரூமுக்கு தரேன் சொல்கிறாங்க. ரூம்லையா சொல்கிறாங்க. சரி வாசல் உள்ள போகிறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா ரூமில் ஒரு குட்டி பாக்ஸ் என்ன ஜங்கா எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க என்ன கிஃப்ட்டு சரி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஜங்கு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அது ப்ரெக்னன்சி கிஃப்ட்டு தான். ஜங்க் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. டே அம்மா வாயிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நீ அப்பா உட்கார அம்மா உட்கார கிஃப்ட் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நிஜமாக சொல்கிறடா சொல்கிறாங்க. எப்படா சொல்கிறாங்க. 1 week பிஃபோர் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அத்தைக்கிட்ட சொன்னேன்னா ஜங்கோட கிஃப்ட்டுக்கு ஜங்கோட பாடி கிஃப்டாக கொடுத்துன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ ஒரு கிஃப்டாக வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு குட்டி பாப்பா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிடிச்சிருக்கு நம்மளோட பாய் டேக்கர் எவ்ரிவன்.